ஹலோ மக்களே! வணக்கம் அண்ட் வெல்கம் டு வைகை தமிழ் நாவல்ஸ். இன்னைக்கு நம்ம கேட்க இருக்கிறது எழுத்தாளர் ஆயிஷா கலீல் அவர்களின் யாருக்கு யார் சொந்தம். கதையின் குரல் சுபிதா கண்ணன். படத்தொகுப்பு சுஜா. யாருக்கு யார் சொந்தம். அத்தியாயம் 1. சென்னையின் புறநகர் பகுதியில் ஒரு அடுக்குமாடி கட்டிடத்தில் இருந்த வீட்டில் சாருமதி தன் 4 வயது செல்ல மகளுக்கு சீருடையை அணிவித்து பள்ளிக்கு தயார் செய்து கொண்டிருந்தாள். மழலை மொழியில் மகள் கேட்கும் கேள்விகளுக்கு பொறுமையாய் பதில் சொல்லிக் கொண்டே காலை உணவையும் கையோடு ஊட்டிவிட்டு தானும் 2 கவளத்தை வாயில் போட்டுக்கொண்டாள். சின்ன மகளை பாதுகாப்பாய் தன் பின்புறமாய் ஸ்கூட்டியில் அமர வைத்துக் கொண்டு வண்டியை கிளப்பினாள். சாருமதி அழகும் அறிவுமான பெண். தன் சின்ன மகளுடன் சென்னைக்கு வந்து 3 வருடம் ஆகிறது. ஒரு பெரிய தனியார் நிறுவனத்தில் கை நிறைய சம்பளத்துடன் நல்ல வேலை. மகளை பள்ளியில் விட்டுவிட்டு அலுவலகத்திற்கு விரைந்தாள். அன்று அவர்களின் அலுவலகத்தை வேறு ஒரு நிறுவனத்தார் பொறுப்பேற்றுக் கொள்ளப் போவதால் எல்லோரையும் சற்று முன்னதாக வர சொல்லியிருந்தார் தற்போதைய உரிமையாளர் தாமோதரன். அவளது தந்தையின் வயதில் இருப்பவர். அவளை பற்றி எல்லாம் அறிந்தவரும் கூட. சொல்லப்போனால் இந்த வேலையில் அமர்த்தி அவள் கௌரவமாக வாழ வழி செய்தவரே அவர்தான். இப்போது வரப்போவது யாரோ எப்படியோ என்று உள்ளூர ஒரு உதைப்புதான். ஆனாலும் வருபவர் நல்ல மாதிரிதான் என்றும் அவளது வேலைக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்றும் தைரியம் சொல்லியிருக்கிறார் தாமோதரன். தாமோதரனுக்கு 3 மாதங்களுக்கு முன்பாக ஹார்ட் அட்டாக் வந்ததால் வெளிநாட்டில் இருக்கும் ஒரே மகன் இனி தனியாய் இருக்க வேண்டாம் என்று கம்பெனியை தன் நண்பனுக்கு தந்துவிட எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டான். அவரது உடல்நிலையின் காரணத்தால் பெரியவரால் மேற்கொண்ட நிறுவனத்தை நடத்த இயலும் என்று தோன்றவில்லை. அதோடு மகனை மீற முடியவில்லை. சாருவிற்கு தான் கொஞ்சம் அசௌகரியமாக இருந்தது. ஏதோ பாதுகாப்பை இழப்பதைப் போல இருந்தது. வாழ்வில் எல்லாமும் எதிர்கொள்ளத்தானே வேண்டும். வருவது யார்? சாருமதி அலுவலகத்தினுள் நுழைந்தபோது நல்ல வேளையாக அந்த புதிய முதலாளி வந்திருக்கவில்லை. அவளது இருக்கையில் ஆஸ்வாசமாய் சாய்ந்து அமர்ந்து பணியை கவனிக்கலானாள். சில கணங்கள் சென்றதும் முன்னறையில் சிறு பரபரப்பு தெரிய வாசலை பார்த்தவளுக்கு ஆத்திரமும் அதிர்ச்சியும் ஒரு சேர உண்டாக மரியாதை நிமித்தம் எழுந்து நின்றாள். அது கூட தாமோதரன் தவறாக எண்ணிவிடக் கூடாது என்பதற்காக தான். மற்றபடி இவனுக்கெல்லாம் யார் மரியாதை தருவார்கள்? மற்றவர்களும் எழுந்து நிற்க அப்போதுதான் சூழ்நிலையை உணர்ந்தவளாக உள்ளே குமுறியதை அடக்க முயன்றபடி முகத்தோற்றத்தை சீர் செய்தவள் அவசரமாக விழிகளை தலைத்து கொண்டாள் சாரு. அவனை கண்டதில் ஆத்திரம் ஒருபுறம், அவனது ஊனமுற்ற கால்களை பார்த்ததில் அதிர்ச்சி மறுபுறம். கோல் ஊன்றிய நிலையிலும் கூட அவனது கம்பீரமும் அழகும் குறையவில்லை. அது கூட சாருமதிக்கு பணத்திமிர் என்றுதான் தோன்றியது. இவன் கீழே வேலை செய்வதா? எப்படி முடியும்? அவள் மனதோடு போராடி கொண்டிருக்கையில் தாமோதரனோடு அவன் அவளை சமீபித்துவிட சுதாரித்தாள் சாரு. அவன் விழிகள் அவள் முகத்திலேயே கூர்மையுடன் பதிந்திருக்க தாமோதரன் அவளை அவனுக்கு அறிமுகப்படுத்தினார். இவள் சாருமதி, என் காரியதர்சி. நல்ல சுறுசுறுப்பு, வேலையில் கெட்டிக்காரி என்றதும் அவன் புருவங்கள் யோசனையுடன் நெளிந்தது. சாரு வலுவில் வரவழைத்த புன்னகையுடன் வணக்கம் தெரிவித்தாள். அவன் முகத்தில் சிந்தனை ரேகைகள். அவளுக்கு பதில் வணக்கம் சொல்லாமல் சட்டென்று தாமோதரன் புறமாக திரும்பி, மன்னிக்கணும் சார், நான் கொஞ்சம் அவசர வேலையா போக வேண்டியிருக்கிறது என்று விடைபெற்று கொண்டு வேக நடையுடன் வெளியேறினான். ஆம், ஊனமான கால்களால் முடிந்த அளவு வேகமாக தான் சென்றான். சாருவிற்கு ஆத்திரம் வந்தது. அத்தனை அலட்சியமா? போகட்டுமே என்று அலட்சியமாக எண்ணி விட்டுவிட முடியாதே. இந்த வேலை இல்லாவிட்டால் வேறு வேலை இதே சம்பளத்துடன் கிடைக்காதே. ஆனாலும் அவனது உதாசீனம் அவளை வெகுவாக பாதித்தது. அவளுக்கும் அவளின் சின்ன மகளுக்கும் வாழ்வாதாரமே இந்த வேலைதானே. எல்லாமும் சகித்துதான் ஆக வேண்டும். வேறு வழியே இல்லை. அவள் மனதோடு போராடினாள். தாமோதரன் அவள் தப்பாக எண்ணுவதாக நினைத்து, நீ எதுவும் அவரை தப்பா நினைக்காதமா சாரு. மிஸ்டர் சித்ரஞ்சன் நல்ல பையன்தான், நல்ல திறமசாலியும். ஏதோ அவசரம்னு கிளம்பிட்டாரு என்று சொல்லவும், பரவாயில்ல அங்கிள், இனி இங்கேதானே பொறுப்புல வரப்போறாரு, மெல்ல தெரிந்து கொள்ளட்டுமே என்று வழியை மறைத்து புன்னகைத்தாள் சாரு. மதிய உணவு இடைவேளை வரை மனதை சமன்படுத்த மிகுந்த சிரமப்பட்டாள் சாரு. சாப்பிட முடியாமல் கொணர்ந்த சாப்பாட்டை கூட்டி பெருக்கும் ஆயாவிடம் தந்துவிட்டாள்.
மனது நடந்து போனவற்றிலேயே நிலைத்திருந்தது. லீவ் போட்டுவிட்டு வீட்டிற்கு போகவும் மனம் வரவில்லை. அதனால் தன் கவனத்தை வேலையில் செலுத்தினாள். முனைந்து மனதை ஈடுபடுத்தி வெற்றியும் கண்டாள். மாலையில் வீடு திரும்பும் வழியில் மகளை சிற்றுண்டி சாப்பிட வைத்து சற்று நேரம் அருகிலிருந்த பூங்காவில் விளையாட வைத்துவிட்டு வீட்டிற்கு அழைத்து வந்தாள். வழக்கமான பணிகளை இயந்திரமாய் முடித்து இரவு மகளை உண்ண வைத்து கதை சொல்லி தூங்க செய்த பின் தானும் பெயருக்கு சாப்பிட்டு படுத்தான். ஆனால் மனது மட்டும் தூங்க விடாமல் அலைப்பாய்ந்தது. கண்ணில் பெருகிய நீரை தட்டிவிட்டு தூக்கத்தில் சிரித்த குழந்தையின் முகத்தை பார்த்தவளுக்கு துக்கத்தில் தொண்டை அடைத்தது. மறக்கத்தான் இத்தனை தூரம் வந்ததே, ஆனால் விதி. அத்தியாயம் 2. அடையாறில் உள்ள பெரிய பங்களாவினுள் வேகமாக அந்த கார் நுழைந்தது. போர்டிகோவில் சித்ரஞ்சன் இறங்கிக் கொள்ள காரை ஷெட்டிற்கு கொண்டு போனான் காரோட்டி. மதிய சமையலை மேற்பார்வை பார்த்து முடித்துவிட்டு கூடத்திற்கு வந்த அன்னை கருணாகரி சோர்வாய் அவனது அறையினுள் நுழைந்த மகனை பார்த்தாள். பெற்ற மனம் சற்று பதறதான் செய்தது. ஆனால் அவனிடம் போய் இப்போது என்ன பேசினாலும் பிரயோஜனமே இருக்காது என்று அறிந்திருந்ததால் மௌனமாக தனது அறையில் தஞ்சம் புகுந்தான். சித்ரஞ்சன் குழப்பத்தில் இருந்தான். அவளை பார்த்ததும் எவ்வளவு ஆனந்தப்பட்டான். எங்கெல்லாம் தேடி அலைந்து கிடைக்காமல் போன பின் சூனியமாகிவிட்ட இந்த வாழ்வை கடனே என்றல்லவா வாழ்ந்து கொண்டிருக்கிறான். மனதின் ஓரத்தில் புள்ளியாய் இருந்த ஒரு நம்பிக்கையும் கூட காரணம். இளம்பெண் என்பதால் ஊரறிய தேட முடியாமல் அது ஒரு சங்கடம். யாருக்கேனும் மனைவியாகி இருந்தால் அதை கெடுத்துவிடக் கூடாது என்ற தவிப்பு. ரகசியமாய் தேடி தேடி அவன் களைத்திருந்த சமயத்தில் இதோ எதிரே அழியாத ஓவியமாய் வந்து நிற்கிறான். பார்த்த கணத்தில் தன்னை அடக்க வெகுவாய் சிரமப்பட்டான். ஆனால் தாமோதரன் அவளை ஏன் சாருமதி என்று அறிமுகம் செய்தார்? ஒருவேளை தாமோதரன் தான் வயதின் முதிர்வால் மறந்து தவறாக சொல்லிவிட்டாரா? ஆனால் அவளும் அதை மறுக்கவில்லையே. கண்ணில் மட்டும் கோபம். கோபமேதான், இருந்தாலும் உதடுகளை சிரித்தாற் போல வைத்திருந்தாளே. அப்படியெனில் அவள்தானா? சித்தரஞ்சனுக்கு உண்மை தெரியாவிட்டால் பைத்தியமே பிடித்துவிடும் போல இருந்தது. ஆனால் அவள் தனியாக இருக்கிறாளா, திருமணம் ஆகிவிட்டதா, எப்படி தெரிந்து கொள்வது? அவள் படிப்பை கூட முடித்திருக்கவில்லை. அப்போது கல்லூரியில் கடைசி வருடம் படித்துக் கொண்டல்லவா இருந்தாள். அவன் யோசிக்கையில் ஒன்று நினைவிற்கு வந்தது. அலுவலகத்தில் எல்லோருடைய குறிப்பும் இருக்கும், அவளை பற்றிய குறிப்பும் இருக்கும். ஆக நாளை பார்த்துவிட வேண்டும். இன்று அங்கே மறுபடி போய் நிற்க அவனுக்கு விருப்பமில்லை என்பதை விட தெம்பு இல்லை. ஆனால் மனதை பொத்தி வைக்க முடியாதே. வழக்கம் போல பழைய நினைவுகள் ஆக்கிரமித்துக் கொள்ள வெளியே வெறித்தான். 6 வருடங்களுக்கு முன்பு சித்ரஞ்சனுக்கு அப்போது 25 வயது. பிரபஞ்சன் கருணாகரியின் 2 மகன்களில் மூத்தவன். தந்தையின் செல்வ செழிப்பில் வளர்ந்தவன். என்றாலும் படிப்பில் நல்ல கெட்டிக்காரன்தான். பட்டப்படிப்பை முடித்த கையோடு வெளிநாட்டில் மேல் படிப்பையும் முடித்துவிட்டு தந்தையின் நிறுவனத்தை நிர்வகிக்க ஆரம்பித்து அதில் ஒரே வருடத்தில் நல்ல லாபத்தையும் காட்டியிருந்த நேரம் அது. சித்ரஞ்சனும் அவன் தம்பியும் இருவரும் இரு துருவங்கள்தான். பொதுவாக இருவரும் அதிகம் பேசிக்கொள்ளவும் மாட்டார்கள். சின்னவனின் செய்கைகளால் பெரியவனுக்கு எப்போதுமே அவமானம்தான். ஆகவே அவனிடமிருந்து முடிந்தவரை விலகியே இருப்பான். திருமணம் செய்து கொள்ள சொல்லி தாயார் கருணாகரி தினமும் 10 பெண்களின் படங்களை காட்டி கேட்ட வண்ணம் இருந்தார். அவனுக்கு அப்போதைக்கு திருமண பந்தத்தில் புகுந்து கொள்ள விருப்பம் இல்லை. நிறுவனத்தை இன்னும் மேலே கொண்டு போக வேண்டும். இன்னாருடைய மகன் என்பது மாறி இன்னாருடைய அப்பா என்று பெயரெடுக்க வேண்டும் என்று எண்ணினான். கர்மமே கண்ணாயினார் போல வேலை வேலை என்று இருந்தான். ஆனால் எந்த லட்சியமும் இல்லாத ஊரை சுத்தி கொண்டிருந்தான் அடுத்தவன். அவனும் சுதந்திரம் பாதிக்கும் என்று திருமணம் எல்லாம் சரிப்பட்டு வராது என்று சொல்லிவிட்டான். எப்போதுமே அவன் பெற்றோருக்கு அடங்கியதில்லை. மாதம் ஒரு தொகையை அவனது கணக்கில் போட்டுவிட்டு பெற்றவர் பிரபஞ்சன் விலகி கொண்டார். அவன் அதற்கும் அலட்டி கொள்ளவில்லை. அப்போதுதான் தூரத்து உறவில் ஒரு திருமணத்திற்கு அழைப்பு வந்தது. திருமணம் பெங்களூரில் நடக்க இருப்பதால் அந்த தட்பவெட்பம் தங்களுக்கு ஒத்துவராது என்று காரணம் தெரிவித்ததோடு அடுத்த தலைமுறையான அவன்தான் இனிமேல் இது போன்ற விசேஷங்களுக்கு போய் வந்தால்தான் உறவு நீடிக்கும் என்று அழுத்தமாக சொல்லி பெற்றோர் இருவரும் சித்ரஞ்சனை வற்புறுத்தி அனுப்பி வைத்தனர். பெங்களூரில். அத்தியாயம் 3. பெங்களூர். சித்ரஞ்சன் தங்கியிருந்த ஹோட்டலில் இருந்து காரில் திருமணத்திற்கு கிளம்பியிருந்தான். செல்லும் வழியில் ஏதோ ஊர்வலம் குறுக்கிட்டது. அப்போதுதான் சில கல்லூரி பெண்கள் லிஃப்ட் கேட்டனர்.
பரீட்சைக்கு நேரமாகிறது சார். கொஞ்சம் எங்களை டிராப் பண்ணிவிடுங்கள் என்று. அவனால் எப்படி உதவ முடியும்? ஊர்வலம் நகர்ந்தால் அல்லவா சாத்தியம்? அதை சொல்லவும் செய்தான். அப்போதுதான் அவள் முன்னால் வந்து பேசினாள். சார், நாங்கள் வந்த ஆட்டோ ஏதோ காரணத்தினால் பழுதடைந்து விட்டது. நடந்து செல்லவும் முடியாது. காலை நேரம் என்பதால் வேறு வாகனமும் கிடைக்கவில்லை. இந்த பக்கம் கிளைப்பாதை இருக்கிறது. ஊர்வலத்தை கடக்க அது ஒன்றுதான் வழி. எங்களுக்கும் அந்த வழியாக தான் செல்ல வேண்டும். கொஞ்சம் உதவி செய்யுங்கள் சார். இல்லாவிட்டால் பரீட்சைக்கு தாமதமாகிவிடும் என்றான். பெங்களூரு அவனுக்கு கொஞ்சம் பழக்கம்தான். ஆனால் இந்த இடம் சற்று புதிது. ஹோட்டலில் வழி எல்லாமும் சொல்லியிருந்தார்கள். இப்போது இவர்கள் சொல்லும் வழியில் அந்த திருமண மண்டபம் வருமா என்று தெரியவில்லை. ஆனால் தேர்வு மிக முக்கியமானது. உதவிதான் ஆக வேண்டும். திருமணத்திற்கும் போயாக வேண்டும். சரி என்று அவர்களை ஏற சொன்னான். அவள் முன்புறம் ஏறி அவன் அருகில் அமர்ந்து கொள்ள மற்ற இருவரும் பின்னால் ஏறிக்கொண்டனர். போகும் வழியை அவள்தான் சொன்னாள். கூடவே அவன் எங்கே போக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அதற்கும் எளிதாக வழி சொன்னதோடு நில்லாது வரைபடமே போட்டு தந்துவிட்டாள். அவர்களை தேர்வு எழுதும் மையத்தில் இறக்கி விட்டுவிட்டு திருமண மண்டபத்திற்கும் முன்னதாகவே போய் சேர்ந்தான் சித்ரஞ்சன். காரில் இருந்து இறங்கும் போதுதான் அவளது ஒரு புத்தகம் விட்டு போயிருப்பதை பார்த்தான். அதை திறந்து பார்த்தபோது அதிலிருந்து ஒரு சீட்டு கீழே விழ எடுத்து பார்த்தவன் அது ஹால் டிக்கெட் என்று புரிந்தது. அவனுள் லேசாய் பதற்றம் தொற்றிக்கொள்ள மணி பார்த்தான். தேர்விற்கு இன்னும் அரை மணி நேரம் பாக்கி இருந்தது. காரை கிளப்பிக் கொண்டு விரைந்தான். பரீட்சை ஹாலுக்குள் செல்லும் மணி அடிக்கப்பட்டு மாணவ மாணவிகள் உள்ளே சென்று கொண்டு இருந்தனர். தோழிகளுடன் அவள் கண்ணீருடன் கைகளை பிசைந்தபடி நின்ற தோற்றம் அவனுக்கு கஷ்டமாக இருக்க விரைந்து சென்று டிக்கெட்டை அவளிடம் நீட்டவும் அவளது கண்ணீர் நின்று பளிச்சென்று முகம் அலர்ந்து விகசித்தது. அந்த முகம் அப்படியே சித்ரஞ்சனின் மனதில் பதிந்து போயிற்று. திருமண மண்டபத்திற்கு திரும்பி அவன் உள்ளே நுழைய அப்போதுதான் மணமகளை மணவறைக்கு அழைத்து வந்தனர். ஏதோ ஒரு வித திருப்தி மனதில் குடிகொண்டது. மணமக்களை சாங்கியம் செய்ய சொல்லிக் கொண்டிருந்தார் ஐயர். திடுமென அவனும் சற்று முன் பார்த்த மாணவியும் மணவரையில் அமர்ந்திருப்பது போன்ற காட்சி மனதில் தோன்ற திடுக்கிட்டு போனான். என்ன அசட்டுத்தனமான கற்பனை என்று தன்னையே கடிந்து தலையை உலுக்கிக் கொண்டான். இப்போதைக்கு திருமணம் என்ற பேச்சுக்கே இடமில்லை. அதிலும் அந்த பெண் இப்போது படித்துக் கொண்டு இருக்கிறாள். இப்படி நினைத்தது தெரிந்தாலே அவள் அதிர்ந்து போவாள். மனதுக்குள் எதையெதையோ எண்ணிக்கொண்டிருக்க கெட்டிமேளம் கெட்டிமேளம் என்ற குரலில் மண்டபம் மேலதாள சத்தத்தில் அதிர சுய உணர்விற்கு வந்தான். விருந்து முடிந்து அவன் விடைபெற்று ஹோட்டலுக்கு திரும்பிய பின்னும் அந்த பெண்ணை அவனால் எளிதில் மறக்க முடியவில்லை. இது என்ன விசித்திரமான பழக்கம் என்று எரிச்சல் உண்டாயிற்று. இரவு சென்னை திரும்ப வேண்டும். சற்று நேரம் ஓய்வெடுத்தால் நன்றாக இருக்கும் போல தோன்ற படுத்து விட்டான். அரை அடிக்கு அமுங்கும் சொகுசு மெத்தையில் படுத்ததுமே தூக்கம் கண்களை தழுவியது. சித்ரஞ்சன் ஊர் திரும்பிய பின்னும் அந்த பெண்ணின் முகம் அவ்வப்போது மனதில் வந்து கொண்டுதான் இருந்தது. வேலை பளுவில் கொஞ்சம் கொஞ்சமாய் மறக்கவும் செய்திருந்தான். 3 மாதங்கள் கழித்து மீண்டும் தொழில் சம்பந்தமாய் பெங்களூர் செல்ல வேண்டிய நிர்பந்தம். கூடவே அங்கே தங்கியிருந்து பார்க்க வேண்டிய வேலை என்பதால் ஹோட்டலில் தங்கினால் கட்டுப்படி ஆகாது என்று எண்ணினான். அங்கே இருந்த நண்பனிடம் உதவி கேட்டபோது அவன் தன் வீட்டில் தற்சமயம் யாரும் இல்லை என்றும் மனைவி பிரசவத்திற்கும் பெற்றோர் பக்தி சுற்றுலாவிற்கும் சென்றிருக்கிறார்கள். பிரசவத்திற்கு நாள் நெருங்குவதால் அவனும் கூட 2 நாளில் மனைவியை காண செல்வதாக இருப்பதால் 10 நாட்கள் தாராளமாய் தங்கிக் கொள்ள சொன்னான். சித்ரஞ்சனுக்கு தங்கும் இடம் பிரச்சனையின்றி முடிந்தது என்று நிம்மதி உண்டாயிற்று. 2 நாள் கழித்து நண்பனும் கிளம்பி சென்றுவிட சித்ரஞ்சன் பணியை முடித்துக்கொண்டு அது பற்றிய சிந்தனையோடு நண்பனின் வீட்டிற்கு திரும்பினான். அது புறநகர் பகுதி என்பதால் 8 மணிக்குள்ளாகவே அந்த பிராந்தியம் முழுவதும் ஒரு விதமான மயான அமைதியில் மூழ்கியிருந்தது. அவனும் சற்று மெல்லதான் வண்டியை செலுத்தி கொண்டிருந்தான். ஆகவே திடுமென ஒரு சந்தினுள் இருந்து ஓடி வந்த இளம் பெண்ணை கடைசி வினாடியில் பார்த்து வண்டியை பிரேக்கிட்டு நிறுத்திவிட்டிருந்தான். அப்படியும் வந்த வேகத்தில் அந்த இளம்பெண் அவன் காரின் மீது மோதி கீழே விழுந்தான். பதறி போனவனாய் காரில் இருந்து இறங்கினான். அவளை துரத்தி கொண்டு வந்த 2 பேரும் கல்லூரி மாணவர்கள் போல தோன்றினர். குடித்திருப்பார்கள் போலும். சிறு தடுமாற்றத்துடன் அங்கே வந்து சேர்ந்தனர். அவனது உயரமும் உறுதியுமான தோற்றத்தில் பின்வாங்கி வந்த வழியே காணாமல் போயினர். கீழே விழுந்தவளை நெருங்கி வண்டியின் முன் வெளிச்சத்தில் பார்த்த சித்ரஞ்சன் வெகுவாய் அதிர்ந்து போனான். அவள்
அன்று லிஃப்ட் கேட்டவள். பெங்களூர் வந்தது முதல் அவள் நினைவு வரதான் செய்தது. ஆனால் அவள் யாரோ எவரோ ஏதோ இக்கட்டில் உதவி செய்ய நேர்ந்தது. அதோடு அவளுக்கும் தனக்கும் அதற்கு மேல் எந்த சம்பந்தமும் இல்லை. அதனால் இனி அவளை பற்றி நினைக்க கூடாது என்ற முடிவிற்கு வந்திருந்தான். ஆனால் தலையில் அடிபட்ட நிலையில் அவளை காணவும் ஒரு கணம் அசைவற்று போனான். ஒரு தவிப்பு இன்னது என்று உணர முடியாமல் உண்டாயிற்று. சட்டென்று அவளை அள்ளி தூக்கி காரில் போட்டுக்கொண்டு மருத்துவமனைக்கு விரைந்தான் சித்ரஞ்சன். அங்கே அத்தியாயம் 4. மருத்துவமனையில் காயம் ஆழமில்லை. காரில் மோதிய பயத்தில் மயக்கம் வந்துவிட்டிருக்கிறது என்று மருத்துவர் சிகிச்சை அளித்து மருந்து மாத்திரையை எழுதி தந்து வீட்டிற்கு அழைத்து போக சொல்லிவிட்டார். தலையில் சின்ன கட்டுடன் வந்தாள் அவள். அவனை பார்த்து தயங்கியபடி, ரொம்ப நன்றி சார், என் பேகு என்று கேட்டாள். என் காரில் தான் இருக்கு, உன் வீடு எங்கன்னு சொல்லு, நான் ட்ராப் பண்ணிடுறேன் என்றான் சித்ரஞ்சன். இல்லை, உங்கள் உதவிக்கு நன்றி சார், உங்களுக்கு ஏன் சிரமம், நானே போய்க்கிறேன், மருத்துவமனைக்கு செலவு எவ்வளவு ஆயிடுச்சுன்னு சொன்னா தந்து விடுகிறேன் என்றதும் சித்ரஞ்சனுக்கு அவள் தன்னை தள்ளி நிறுத்த முயல்வது புரிந்தது. இது முதல் முறை இல்லை, ஏற்கனவே அறிமுகமானவர்கள்தானே. இளம்பெண், இரவு நேரம் என்பதால் ஏற்கனவே சந்தித்திருந்தாலும் கூட அவனோடு வர தயங்குகிறாள் போலும் என்று எண்ணும் போதே மனதில் ஒருவித நிம்மதியும் தெளிவும் உண்டாக, எனக்கென்ன சிரமம் என்றான். ஆனால் அவள் மறுப்பாய் ஏதோ சொல்ல முயலவும், சரி சரி, பில் பணம் பெரிய தொகை இல்லை, நீ ஆட்டோவில் போ, ஆனால் இரவு நேரம் தனியாக போவது ஆபத்து, நான் பின்னாடியே வந்து நீ பத்திரமாய் வீடு சேர்ந்து விட்டா என்பதை பார்த்த பின் என் இடத்திற்கு போய்கொள்கிறேன் என்று சொல்ல சிறு வியப்பும் வினோதமுமாய் பார்த்துவிட்டு, சரி, உங்கள் காரிலேயே வருகிறேன், ஆனால் ஒரு நிபந்தனை, நடந்தவற்றை பற்றி எதுவும் கேட்கக்கூடாது, சரியா என்றதும், எனக்கு எதற்கு அதெல்லாம், தெரிந்து கொண்டு நான் என்ன செய்ய போகிறேன், வழியில் நான் எதுவும் கேட்கவில்லை, வாயை கூட திறக்காமல் வருகிறேன், போதுமா என்றான் புன்னகையுடன். எதிரொலியாய் லேசாய் புன்னகை கீற்று தெரிய அவள் மனம் மாறும் முன்பாக கிளம்பிவிட வேண்டும் என்று அவளை முன்னே போக சொல்லி பின்தொடர்ந்தான். அவன் சொன்னது போல பேசவில்லை. ஏன், அவள் பெயரை கூட அறிய முற்படவில்லை. டேப்பில் தமிழ் பாடல்களை ஓடவிட்டு காரை அவள் காட்டிய வழியில் செலுத்தினான் சித்ரஞ்சன். ஒரு பெண்கள் விடுதியின் முன்பாக காரை நிறுத்த சொல்லி இறங்கினாள் அவள். இறங்கும் முன்பாக அவன் தன் கார்டு ஒன்றை தந்தான். சில தினங்கள் தங்க போவதையும் அவசியமானால் உதவிக்கு அழைக்கும்படியும் சொன்னான் சித்ரஞ்சன். ஒரு கணம் யோசித்துவிட்டு அதை வாங்கி பையில் போட்டுக்கொண்டு சிறு தலையசைப்புடன் நன்றி தெரிவித்துவிட்டு திரும்பி பாராமல் சென்று விட்டாள் அவள். முகத்தில் அரை வாங்கிய உணர்வு. சித்ரஞ்சன் அதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை. என்ன பெண் இவள், பதிலுக்கு அவளது பெயரை கூட சொல்லாமல் போகிறாளே. ஒருவேளை அன்றைக்கு ஹால் டிக்கெட்டில் பார்த்திருக்க கூடும் என்று எண்ணி சொல்லாமல் விட்டிருப்பாளோ. அன்றைக்கு இருந்த பதற்றத்தில் அதையெல்லாம் அவன் எங்கே கவனித்தான். மீண்டும் இப்படி ஒரு சந்திப்பு நிகழும் என்று அவனும் தான் நினைத்தானா என்ன? இருந்தாலும் மகா அழுத்தக்காரிதான். என்ன ஆயிற்று என்று கூறாமல் போய்விட்டாளே. அங்கே அவள் எதற்காக போனாள்? அந்த இளைஞர்கள் ஏன் துரத்தினார்கள்? இப்படி நிறைய கேள்விகளுக்கு விடையறிய முடியாமல் தன் இருப்பிடம் திரும்பினான். ஆனால் அடுத்த 4வது நாள் அவளை மீண்டும் சித்ரஞ்சன் சந்திக்க நேர்ந்தது. அப்போது அன்று ஞாயிறு. அது அந்த சம்பவத்திற்கு பின் 4வது நாள். காலை உணவை முடித்த பின் அன்று ஓய்வு நாள் என்பதால் சில பொருட்களை வாங்கவென்று பிரபல மால் ஒன்றிற்கு சென்றான் சித்ரஞ்சன். வேண்டிய பொருட்களை வாங்கி கொண்டு ஒரு கடையிலிருந்து வெளியேறும்போது அந்த அவள் உள்ளே நுழைந்தாள். அவனை பார்த்ததும் புன்னகைத்தாள். பதிலாக புன்னகைத்து, ஹாய்மா, எப்படி இருக்க, காயம் நல்லா ஆறிடுச்சா என்று நலம் விசாரித்தான். ஆமா, போயே போச்சு என்று புன்னகைத்தான். நீ தனியாகவா வந்திருக்கிறாய் என்று பேச்சை வளர்த்தான் சித்ரஞ்சன். அவனுக்கு வந்த வேலை முடிந்துவிட்ட போதும் அவளை விட்டு உடனே விலக மனம் வரவில்லை. இல்லை, என் ஃப்ரெண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க, அது வரைக்கும் ஜஸ்ட் விண்டோ ஷாப்பிங் பண்ணலாமேன்னு இந்த பக்கமாக வந்தேன். நீங்கள் முடித்து விட்டீர்களா? அவள் மிக நிதானமாக பேசினாள். அவளுடன் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்க விரும்பி, எனக்கு தெரிந்த கல்லூரி மாணவிக்கு சில பரிசு பொருட்கள் வாங்கி தர வேண்டும். ஆனால் அவளுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது என்று என்னால் கணிக்க முடியவில்லை. உனக்கு அவகாசம் இருந்தால் கொஞ்சம் உதவ முடியுமா? சிரமம் என்றால் பரவாயில்லை, நான் கடைக்காரர் உதவியுடன் வாங்கிக் கொள்கிறேன்
என்று அவன் சொல்ல, ஒரு கணம் யோசித்துவிட்டு, சரி, என்னோடு வாருங்கள் என்று அவள் பெண்கள் பயன்படுத்தும் பொருட்கள் இருந்த கடைக்குள் நுழைந்தான். சித்ரஞ்சன் உள்ளூர புன்னகைத்தவாறே அவளை பின்தொடர்ந்தான். அவள் காட்டிய சிலவற்றை என்னவென்றே கவனிக்காமல் விலையை பாராமல் வாங்கி கொண்டான். அவளுக்கு கொஞ்சம் பிரமிப்புதான், ஆனாலும் காட்டிக்கொள்ளவில்லை. அவனோ இறுதியில், நான் நண்பன் வீட்டில்தான் தங்கியிருக்கிறேன், அதனால் இதையெல்லாம் அங்கே கொண்டு செல்ல முடியாது, உன்னிடமே வைத்துக்கொள், நான் ஊருக்கு செல்லும் முன் வாங்கிக் கொள்கிறேன் என்று சித்ரஞ்சன் சொல்ல, அவள் ஒரு கணம் திகைத்துவிட்டு உடனே சினம் துளிர்க்க, என்ன விளையாடுகிறீர்களா? நான் மட்டும் இதையெல்லாம் விடுதிக்கு எப்படி எடுத்து போவது? அறையில் என்னோடு இருப்பவர்கள் இதையெல்லாம் ஏது என்று கேட்டால் நான் என்ன பதில் சொல்வேன்? நான் இப்படி யாரிடமோ வாங்கி பழக்கம் இல்லாதவள் என்று படபடவென்று பொரிய தொடங்கிவிட்டாள். அத்தனை நேரம் நிதானமாக இருந்த பெண் அவன் சொன்னதற்காக சினம் கொண்டது சித்ரஞ்சனுக்கு பிடித்திருந்தது. உள்ளூர ஏதோ ஒரு நிம்மதி பரவிற்று. கூல் கூல் பேபி, எதுக்கு இவ்ளோ படபடப்பு? அதை உன்னை வாங்கிக் கொள்ள சொல்லவில்லையே என்றவன், ஓகே ஓகே, இப்போது என்ன, இதையெல்லாம் நம் இருவராலும் கொண்டு செல்ல இயலாத சூழல், அவ்வளோதானே, வாங்கிய இடத்திலே திருப்பி கொடுத்து விட்டால் போயிற்று. நான் ஊருக்கு செல்லும் முன் மறுபடி வந்து வாங்கிக் கொள்கிறேன் என்றான் சர்வ சாதாரணமாக. பெரும்பாலும் அந்த மாதிரி மால் கடைகளில் வாங்கிய பொருட்களை திரும்ப பெற மாட்டார்கள். அதே விலைக்கு வேறு வேண்டுமானாலும் மாற்றிக்கொள்ளலாம் என்பது அவனுக்கு தெரியும். அவள் அவனை வினோதமாக, அதாவது லூசா பணி எனும்படியாக ஒரு பார்வை பார்த்தாள். அவன் வேண்டுமென்றே புரியாதவன் போல, என்ன ஆயிற்று, இந்த யோசனைக்கும் தடாவா, ஏன் என்றதும், உங்களுக்கு தெரியாதா அல்லது தெரியாதது போல நடிக்கிறீர்களா என்றவளின் குரல் சந்தேகமாய் ஒலித்தது. போடுகிற வேஷத்தை ஒழுங்கா போட்டுடா சித்ரஞ்சா என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு, ஐயோ, நிஜமாய் என்ன காரணம் என்று தெரியவில்லையம்மா, உனக்கு தெரிந்தால் நீதான் சொல்லேன் என்றான். உள்ளூர அவனுக்கே வியப்புதான். பெயர் கூட தெரியாத ஒரு பெண்ணிடம் அவனா இப்படி நடந்து கொள்கிறான்? பொதுவாய் தம்பியின் அனுபவங்களால் அவன் பெண் என்றால் சற்று விலகிதான் பழக்கம். உள்ளுக்குள் ஏதோ ஒரு குதூகலம் பறக்கிறார் போல உல்லாசமாய் உணர்ந்தான். அவள் காரணத்தை விளக்கி சொல்லவும், ஓ அப்படியா, நான் இதுவரை எந்த பொருளையும் வாங்கி திரும்ப கொடுத்ததும் இல்லை, மாற்றாக வேறு பொருளை வாங்கி கொண்டதும் இல்லை, செலக்ட் செய்ததான் என்று அவன் ஒரு மாதிரி குரலில் சொல்ல, அவள் குழப்பத்துடன் மேலே யோசிக்கும் முன்பாக தொடர்ந்து, இப்போ இதையெல்லாம் நான் என்ன செய்வேன், நீ ஒரு யோசனை சொல்லமா? இன்னமும் அவள் தன் பெயரை சொல்லவில்லை என்பதை தான் அவன் மா விகுதி சேர்த்து பேசியதே. அவளோ சரியான கல்லூலி மங்குனியாக பெயரை சொல்வேனா என்று சாதித்தான். சில கணங்கள் யோசித்தவள் அவனது பரிதாபமான முகத்தை அப்படிதான் வைத்திருந்தான் அந்த போக்கிரி. பார்த்து மனம் இறங்கியவளாக, சரி சரி, நானே எடுத்து போகிறேன், என்றைக்கு தேவை என்று சொல்லுங்கள், கொணர்ந்து தருகிறேன் என்றான். ரொம்ப அழுத்தக்காரிதான் என்று எண்ணியவன், சரிம்மா, அடுத்த ஞாயிறு இதே நேரம் இதே இடத்துக்கு வந்துவிடு, நான் வாங்கிக் கொள்கிறேன் என்றான். அடுத்த வாரம் என்ன நடந்தது? அத்தியாயம் 5. அடுத்த வாரம் ஞாயிறு அன்று ஷாப்பிங் மாலில் காத்திருந்தான் சித்ரஞ்சன். ஆனால் அவள் வரவில்லை. மாறாக அவன் கைபேசிக்கு குறுஞ்செய்தி வந்திருந்தது. அவசர வேலை வந்துவிட்டதால் வர முடியவில்லை. மன்னிக்கவும் மிஸ்டர் ரஞ்சன், அந்த பொருட்கள் பத்திரமாக இருக்கிறது. எப்போது வேண்டுமோ இந்த எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள், நான் வந்து தந்து விடுகிறேன். லதா. அவள் வராதது வருத்தமாக இருந்தாலும் அவளது எண்ணையும் பெயரையும் தெரிந்து கொண்டு விட்டதற்காக சந்தோஷப்பட்டான். அதற்காக அவளுக்கு போன் செய்து தொந்தரவு தரவில்லை அவன். ஆனால் அவளுக்கு பதில் மட்டும் அனுப்பினான். இப்படி, நானே உன் விடுதிக்கு வரலாம் என்றுதான் நினைத்திருந்தேன் மிஸ் லதா. காரணம், நான் சொன்ன அந்த கல்லூரி மாணவியின் குடும்பம் மாற்றலாகி போய்விட்டதால் இனி அந்த பொருட்கள் எனக்கும் பயன்படாததான். ஆகவே அவற்றை நீயே பயன்படுத்திக்கொள். உனக்கு அதில் விருப்பமில்லாவிட்டால் தெரிந்தவர்களுக்கு தந்துவிடு. உன் தகவலுக்கு நன்றிமா. நான் இன்னும் ஓரிரு தினங்களில் ஊருக்கு கிளம்பி விடுவேன். டேக் கேர் என்று. அதன் பிறகு அவளிடமிருந்து பதில் இல்லை. அவள் கொஞ்சம் ஒதுங்கி போகிற குணமுடையவள் என்று அவனும் அறிந்திருந்ததால் சித்ரஞ்சன் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. 2 நாட்களில் கிளம்பிவிடலாம் என்று எண்ணியிருந்தான். ஆனால் வேலை ஒரு வாரத்திற்கு இழுத்துவிட்டது.
ஊருக்கு கிளம்பும் முன்னாக அவளை சந்தித்த இடத்திற்கு போக வேண்டும் போல இருந்ததால் அங்கே சென்றான் சித்ரஞ்சன். என்ன ஆச்சரியம்! அவளும் அங்கே வந்திருந்தான். அவனுக்கு உலகமே வண்ணமயமாகி போனது. அவசரமாய் அவளை நோக்கி போனான். அவனை பார்த்ததும் வியப்பாய் விழிகள் மலர புன்னகைத்தால் வரவேற்பாய். நீங்களா? 2 நாளில் ஊருக்கு கிளம்புவதாக சொன்னீர்களே சார் என்று கேட்கவும் செய்தான். அவள் கேட்டதை விடுத்து, என்னது சாரா என்றான் இளம் குரலில். ரஞ்சன் சார் சரிதானா என்றான். ம், அந்த சார் எதற்கு கொசுறு? நண்பர்களுக்கு நான் ரஞ்சன் தான். ரஞ்சி, அம்மா கூப்பிடுவார்கள் என்று பேச்சை வளர்த்தான். சரி சரி, அப்படியே கூப்பிடுகிறேன். நான் கேட்டதற்கு இன்னும் பதில் சொல்லவில்லையே. அல்லது அதை தவிர்க்கத்தான் பேச்சை மாற்றுகிறீர்களோ? சந்தேகமாய் கேட்டு வைக்க, இது ஏதடா சித்ரஞ்சா, உன் வாக்குக்கு வந்த சோதனை என்று எண்ணிக்கொண்டு, அச்சச்சோ இல்லையம்மா, நேற்று வரை வேலை இழுத்து விட்டது. இன்று மாலையில் ஊருக்கு கிளம்புகிறேன். அடுத்த வாரம் இந்த தொழில் சம்பந்தமாய் வெளிநாடு போகிறேன். வர 1 மாதம் கூட ஆகலாம். அதுதான் பெங்களூரை ஜஸ்ட் ஒரு ரவுண்ட் சுத்திவிட்டு கிளம்பலாம் என்று நினைத்தேன். அப்படியே இங்கேயும் வந்தேன். போதுமா விளக்கம் என்று புன்னகையுடன் சொல்ல அவள் முகம் ஒரு கணம் மாறி மீண்டது. மறுபடியும் எப்போது பெங்களூர் வருவீர்கள்? வருவீர்கள் தானே என்றாள். அவள் குரலில் கலக்கம் அல்லது தவிப்பு என்னவென்று அவனால் உணர முடியவில்லை. ஆனாலும் அவனுக்கு அவள் கேட்டதிலேயே மனம் நிறைந்து போயிற்று. நிச்சயமாய் வருவேன் உனக்காக என்றான் அழுத்தமான குரலில். சட்டென்று அவனை ஏறிட்டான். 4 வழிகளும் ஒன்றாய் கலந்திட சுற்றுப்புறம் மறந்து வாய்மொழி சொல்லாததையெல்லாம் விழிமொழியால் சொல்லிக் கொண்டார்கள். எங்கோ ஒரு குழந்தையின் வீரிடலில் இருவரும் நினைவுலகம் வந்தனர். அவள் அழகாய் முகம் சிவந்தான். சித்ரஞ்சனின் மனதில் அந்த முகம் ஆழமாய் பதிந்தது. சுற்றுமுற்றும் அவசரமாய் பார்வையை ஓடவிட்டவள் நினைவு வந்தார் போல, வந்த அன்று நீங்கள் தந்த அந்த பொருட்கள் பத்திரமாய் இருக்கிறது. அதை உங்களிடம் தரதான் கேட்டேன். அந்த கல்லூரி மாணவி யார் என்று அவள் மேலே கேட்க தயங்கி நிறுத்தவும் அவன் குறும்புடன் நகைக்க அவள் மீண்டும் முகம் சிவந்தான். அன்று அவள் தன்னை பற்றி கூறினாள். படிப்பை முடித்து கொண்டதும் தந்தையின் நண்பர் வேலைக்கு ஏற்பாடு செய்வதாக கூறியிருந்ததையும் தெரிவித்தான். அதற்கெல்லாம் அவசியமே இருக்காது லதாமா. நான் வெளிநாடு போய் வந்ததும் உன்னை பற்றி வீட்டில் சொல்லி நம் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்து விடுவேன் என்றான் உறுதியான குரலில். அவளுக்கு அவன் சொன்னதை கேட்டதும் வியப்பாய் இருந்தது. உங்கள் வீட்டில் என்னை பிடிக்காவிட்டால் என்று ஐயத்துடன் வினவினாள். நான் யாரை கட்டுகிறேனோ அவளை மனதார ஏற்றுக்கொள்வார்கள். என் பெற்றோருக்கு இப்போது இருக்கும் ஒரே ஆசை என் திருமணம்தான் என்றான் விளக்கமாக. ஓ, ஆனாலும் நான் படிப்பை முடித்தே ஆக வேண்டும் ரஞ்சன். என் பெற்றோரின் ஆசை அது என்றால் மறைந்துவிட்ட பெற்றோரின் நினைவில் கண்கள் கலங்க. ஷ், கண்ணை துடைத்து கொள்ளத்தா, இது பொது இடம். யாரும் பார்த்தால் தவறாய் எண்ணக்கூடும் என்றவாறு தன் கைக்குட்டையை நீட்டினான். அன்று கிடைத்த சில மணி நேரத்தில் அவர்கள் கோர்வையாய் எதையும் பேசிக்கொள்ள முடியவில்லை. ஒன்று, அது பல பேர் வந்து செல்லும் பொது இடம் என்பதால் நிறைய தடங்கல்கள். மனதில் இருப்பதையெல்லாம் கொட்டிவிடதான் இருவரும் ஆசைப்பட்டார்கள். அவனுக்கோ ஊருக்கு கிளம்ப வேண்டும். அவளுக்கும் வேறு சில வேலைகள் இருந்தது. ஆக இருவருமே ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள அந்த அவகாசம் போதவில்லை. சரி, அதுதான் இருக்கவே இருக்கிறது கைபேசி எண். இருவரும் பேசிக்கொள்ளலாம். இருவருமே பெரிய மனமின்றிதான் அன்று பிரிந்தனர். லதாவை பற்றி சித்ரஞ்சன் அறிந்தது. அவளுக்கு பெற்றோர் இல்லை. தமக்கை ஒருத்தி இருக்கிறாள். அவளும் கூட விடுதியில் அவளுடன் தான் தங்கி படிக்கிறாள். இதற்கு மேலாக விவரம் தெரியாது. அன்றைய நாள் மனதில் சித்திரமாய் ஓடியது. இருவருமே மற்றவரின் நினைவில்தான் அந்த இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். அந்த ஒன்றிலேயே ஒருவரின் மனம் மற்றவருக்கு விளங்கி போயிற்று. எதனால், ஏன் என்று இருவருமே ஆராய நினைக்கவில்லை. ஆபத்தில் காப்பாற்றியதோடு அவளை பத்திரமாய் இருப்பிடத்தில் சேர்த்ததில் அவள் மனம் அவனிடம் சரணடைந்து விட்டது. சாருவிற்கு அந்த நாள் என்றேனும் மறக்குமா என்ன? அன்றைக்கும் அவளை கொணர்ந்து விடுதியில் சேர்த்து விட்டுதான் சென்றான். அவன் அருகில் அமர்ந்து வந்த அந்த கணங்கள் அவளுக்கு ஒருவித பெருமிதத்தை தந்தது. ஆனால் அதன் பிறகு என்னவெல்லாம் நடந்துவிட்டது? வாழ்க்கையை புரட்டி போட்ட தருணங்கள் அவை. அத்தியாயம் 6.
முன் இரவில் பல விடை தெரியா கேள்விகளோடு போராடிவிட்டு விடியும் தருவாயில் கண்ணயர்ந்தவளை 5:30 மணி அலாரம் சினுங்கி எழுப்பியது. கண்களை பிரிக்க கூட பிரியமில்லை சாருவிற்கு. உடலும் மனமும் சோர்ந்து கெஞ்சியது. ஆனால் மற்ற நாளாக இருந்தால் பரவாயில்லை, தாமோதரனிடம் சொல்லிக் கொள்ளலாம் என்று படுத்து விடுவாள். இப்போது அது முடியாதே. சலுகை, அதுவும் அவனிடம் போய் கேட்பதா? என்னவென்று கேட்பது? ஆசையாய் பேசி மோசம் செய்தவனிடம் வேலை செய்வதே கேவலம். நினைத்தாலே உடம்பெல்லாம் எரிகிறது. கௌரவமாய் வாழ வேண்டியவளை இப்படி ஒரு நிலையில் நிறுத்திவிட்டானே. ஆனால் அந்த குற்ற உணர்ச்சி கொஞ்சமும் இல்லாமல் எத்தனை கம்பீரமாய் வந்து நிற்கிறான். கூடவே அந்த ஊனம் எப்படி ஏற்பட்டிருக்கும் என்று ஒருபுறம் தவித்த மனதை அடக்க முடியவில்லை. இத்தனைக்கு பிறகுமா அவனிடம் இரக்கம் உனக்கு என்று மனது இடித்தது. மனம் ஏதேதோ எண்ணினாலும் கைகள் வேலைகளை செய்தபடி இருக்க, அம்மா என்ற மகளின் வீரிடலில் நிகழ்விற்கு வந்த சாரு அவளிடம் விரைந்தாள். என்னடா குட்டிமா, என்னாச்சு? என்னாச்சு என் பட்டுக்குட்டிக்கு என்றவாறு மகளை அள்ளி மார்போடு அணைத்து வருட அழுகை மெல்ல நின்று, மா, என் பொம்மைய அந்த நவீன் பிடுங்க வந்தான் என்றாள் கேவலுடன். சேச்ச, அவன் குட் பாய் இல்லையா செல்லம்? அவன் அப்படிலாம் பண்ண மாட்டாமா. அம்மா அவன்கிட்ட சொல்லிடுறேன், சரியா? இப்ப சமத்தா போய் பிரஷ் பண்ணிட்டு வந்து பால் குடிப்பியா? அம்மா அதுக்குள்ள உனக்கு பிடிச்ச பூரிக்கிழங்கு செஞ்சிடுவேனா என்று நெற்றியில் உச்சி முகர்ந்து மகளை பாத்ரூமில் விட்டு அவளுடைய குட்டி பிரஷில் பேஸ்டை வைத்து தந்தாள். பதிலுக்கு கன்னத்தில் முத்தமிட்டு, ஐயா பூரி என்று பிரஷை பெற்றுக்கொண்ட மகளை ஒரு கணம் பார்த்திருந்துவிட்டு சமையலை கவனிக்க போனாள் சாரு. எவ்வளவு முயன்றும் சித்ரஞ்சனால் அந்த விஷயத்தை நம்பவே முடியவில்லை. எல்லோருக்கும் முன்னதாக அலுவலகம் வந்து அவளது விவரங்கள் அடங்கிய கோப்பை கணினியில் பார்த்தவனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. திருமதி சாருமதி என்று இருந்தது. ஆனால் அவளது பெயர் லதா அல்லவா? ஒருவேளை வீட்டில் கூப்பிடும் பெயர் லதாவாக இருக்குமோ? அன்று அவன் அவளை அப்படி கூப்பிட்ட நினைவும் இருக்கிறது. அவளது ஆத்திரம் நியாயம்தான். 1 மாதத்திற்குள் வந்து திருமணம் செய்வதாக சொல்லிவிட்டு ஆளே காணாமல் போனால் கோபப்படாமல் கொஞ்சம் அசைவார்கள் என்று அவள் பக்கம் நியாயம் கற்பித்தவனுக்கு அவன் வாழ்வு சூனியமாகி போனதை எண்ணி மனம் தவித்தது. அடுத்தவர் மனைவியாகிவிட்ட பின் அவன் ஒதுங்கி போவதுதான் சரி. ஆனால் ஏனோ அதை அவனால் ஏற்கவே முடியவில்லை. உண்மை கசக்கும் என்பது இதுதானோ? தினம் தினம் அவளை பார்த்து கொண்டு இருந்தால் போதும்தான். ஆனால் அடுத்தவர் மனைவியாகிவிட்ட பெண்ணை அவ்வாறு பார்ப்பது கூட தவறல்லவா? அவளோடு வாழப்போவதாய் செய்திருந்த கற்பனைகள் வேறு நோகடிக்குமே. அவளுக்கும் கூட ஒரு வகையில் தர்ம சங்கடம்தானே என்று தோன்றியது. முதலில் அவள் குடும்பம், கணவன் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அப்புறமாய் அவள் வளமாய் வாழ முடிந்த உதவி செய்யலாம். அதை அவள் ஏற்க மாட்டாள்தான். முயற்சியை ஏன் விடுவது? எங்கே என்றாலும் அவள் சுகமாய் வாழ வேண்டும். தனக்குள்ளாக அவன் திட்டம் போட்டான். ஆனால் சாருவோ அவன் கேள்வி கேட்கும் நிலையை கூட தரக்கூடாது என்று எண்ணினாள். அலுவலக பணியாளர்கள் வரத் தொடங்கினர். அவளை காணவில்லை. அவனது கேபினில் இருந்து கண்ணாடி தடுப்பு சுவர் மூலம் அவளது இருக்கையை காண முடிந்தது. ஒருவேளை அவன் மீது உள்ள ஆத்திரத்தில் வேலைக்கு வராமல் இருந்து விடுவாளோ என்று மனம் அஞ்சியது. ஆனால் உரிய நேரத்திற்குள்ளாக அவள் வந்து சேர்ந்தாள். சாரு மகளை தயார் செய்து நேரத்துடன் தான் கிளம்பினாள். பள்ளியில் மகளை விட்டுவிட்டு அலுவலகம் வரும் வழியில் வண்டி பழுதாகிவிட்டது. சித்ரஞ்சன் முன் போய் காரணம் சொல்லிக்கொண்டு நிற்க மனமின்றி வண்டியை மெக்கானிக் ஷாப்பில் விட்டு செலவை பாராமல் ஆட்டோ பிடித்து வந்து சேர்ந்து விட்டான். கையில் ஒரு பெண் குழந்தையை வைத்துக்கொண்டு இப்படிப்பட்ட செலவுகள் அடிக்கடி கட்டுப்படியாகாது என்று மூளை அறிவுறுத்தியது. இனி இது போல நேராமல் பார்த்து கொண்டால் போயிற்று என்று எண்ணிக்கொண்டு அலுவலை தொடங்கினாள். ஆனால் மனிதர்கள் போடும் திட்டங்கள் அப்படியே நிறைவேறினால் வாழ்க்கை உப்பு சப்பில்லாது போய்விடுமே. சித்ரஞ்சன் சாருவை பற்றி தாமோதரனிடம் கேட்கலாமா என்று ஒரு முறை யோசித்தான். ஆனால் அவர் விஷயம் என்ன என்று கேட்டால் கொடுப்பதற்கு நம்பும்படியான வலுவான ஆதாரம் ஏதும் தன்னிடம் இல்லாததால் அந்த எண்ணத்தை கைவிட்டான். எப்படியும் அவளை பற்றி அறிந்தே தீர வேண்டும் என்று நினைத்தவன் ஒரு முடிவிற்கு வந்தவனாக கைபேசியில் யாரையோ தொடர்பு கொண்டான். பேசி முடித்ததும் தான் சற்று நிம்மதி உண்டானது. தன்னிடம் சித்ரஞ்சன் பேச முயல்வான் என்று எதிர்பார்த்தாள் சாரு. ஆனால் அவன் அவளை அறிந்தவனாக கூட காட்டிக்கொள்ளாமல் அலுவல் பணி தவிர வேறு பேச்சு பேசவில்லை.
அதுவும் கூட சாருவிற்கு ஆத்திரத்தை உண்டு பண்ணியது. ரொம்ப அழுத்தம்தான். பண்றதையும் பண்ணிட்டு ஒண்ணுமே நடவாதது போல என்ன ஒரு நடிப்பு! ஒருவேளை அவனுக்கு திருமணம் ஆகிவிட்டு இருக்குமோ? அவள் பேரழகியாக இருப்பாளோ? அந்த எண்ணமே அவளுக்கு தாங்க முடியாத துன்பமாக இருந்தது. ஆனால் மனசாட்சி உள்ள எந்த மனிதனும் அப்படி நடந்து கொள்ள மாட்டானே! ஒரு சின்ன பெண்ணின் வாழ்வை அழித்துவிட்டு, அதைப் பற்றிய குற்ற குறுகுறுப்பே இல்லாமல் நடமாடுவது சாத்தியமா? இன்று கையில் குழந்தையோடு கஷ்டப்படுவது அவள் அல்லவா? மனதுக்குள் தினம் தினம் எரிமலையாய் குமுறிக் கொண்டு இருந்தாள். ஒரு வாரம் கடந்ததே, ஒரு யுகம் கடந்தாற்போல உணர்ந்தாள் சாரு. அன்று ஞாயிற்றுக்கிழமை. காலையிலேயே மகளை அழைத்துக் கொண்டு மாமல்லபுரம் பஸ்ஸில் ஏறிவிட்டாள். வீட்டிலிருந்தால் மனம் இருக்கும் நிலையில் அதையே நினைத்து வேதனைதான் மிஞ்சும். மன மாறுதலுக்காகவும் மகளுக்கு ஒரு இடத்தை காட்டும் முயற்சியாகவும் இருக்கட்டுமே என்று சாரு நினைத்தாள். ஆனால் குரங்கை நினையாது மருந்து குடிக்க சொன்ன கதையாக ஜோடிகளை பார்க்கையில் தன் இழப்பு நினைவிற்கு வர அது அவளை பெரிதாக பாதித்தது. மாலை வரை ஒருவாறு மகளுடன் சுற்றி பார்த்ததில் மனம் கொஞ்சம் லேசாகி இருந்தது. மாலையில் கடற்கரைக்கு மகளுடன் சென்றாள் சாரு. ஆனால் ஏனோ தன்னை யாரோ கவனிப்பது போலவே ஒரு உணர்வு ஏற்பட்டது. திரும்பி பார்த்தாள். அப்படி யாரும் கண்ணில் படவில்லை. இன்றைக்கு தடியெடுத்தவன் தண்டற்காரன் என்பது போல எல்லோரிடமும் கைபேசி இருப்பதால் பேசுகிறார்களா நடிக்கிறார்களா என்று அறிய முடியவில்லையே. ஒருவேளை அது தன் பிரம்மைதானோ என்று தோன்ற திரும்பி பார்ப்பதை நிறுத்தி கொண்டாள். தண்ணீரில் நிற்பது என்றால் மஞ்சரிக்கு ரொம்ப இஷ்டம். சாருவுக்கு தான் கொஞ்சம் பயம். ஆனாலும் மகளின் ஆசைக்காக போய் நிற்பாள். அன்றும் மகளுடன் நின்றிருந்த போது வேறு ஒரு சிறுவன் பந்தை தண்ணீரில் தூக்கி போட்டு விளையாடி கொண்டு இருந்தான். பந்து நழுவி தண்ணீருக்குள் ஓட அந்த பையன் கரைக்கு ஓடிச் சென்று யாரையோ அழைத்து வரப்போனான். ஆனால் வேடிக்கை பார்த்திருந்த மஞ்சரி அந்த பந்தை பிடிக்கிறேன் என்று எதிர்பாராத தருணத்தில் சாருவின் கையை உதறிவிட்டு தண்ணீருக்குள் தாவி விட அதிர்ந்து போய்விட்டாள். ஐயோ, என் கண்ணம்மா, என் பிள்ளையை காப்பாத்துங்க, காப்பாத்துங்க என்று அலறியவள் அப்படியே மயங்கி சரிய வலுவான கரம் ஒன்று அவளை தாங்கிக் கொள்ள, அதே சமயத்தில் ஒரு இளைஞன் தண்ணீரில் பாய்ந்து மஞ்சரியை காப்பாற்றி கரை சேர்த்தான். நல்ல வேளையாய் குழந்தைக்கு ஒன்றும் நேரவில்லை. அவள் அணிந்திருந்த உடைகள் ஈரமாகி இருக்க குளிர்காற்றில் நடுங்கினாள். சாரு வைத்திருந்த பையினுள் பார்க்கும்படி தன் உதவியாளனிடம் பணித்துவிட்டு சாருவையும் கரைக்கு கொணர்ந்திருந்தான் சித்ரஞ்சன். முகத்தில் தண்ணீரை தெளிக்க மலங்க வலித்தாள் சாரு. மகள் நினைவு வர பதறி எழுந்தவளை, உன் மகளுக்கு ஒன்றும் ஆகவில்லை, பதறாதே, அவள் பயந்துவிடப் போகிறாள் என்ற சித்ரஞ்சனின் அழுத்தமான குரலில் இன்னும் அதிர்ந்து போனவளாய் சட்டென்று அவனிடமிருந்து விலகினாள். அவள் எழுந்ததை கண்டதும் மா என்று ஓடி வந்து கால்களை கட்டிக்கொண்டாள் மஞ்சரி. ஈர உடையை களைந்து மாற்று உடை அணிவிக்கப்பட்டிருந்ததை கண்டவள் அருகில் அவளது கைப்பையோடு நின்றவனிடம், நன்றி தம்பி என்று சொல்லிவிட்டு பையை ஒரு கையில் வாங்கி கொண்டு மறு கையால் மகளை தூக்கி கொண்டு மணலில் கால்கள் புதைய வேகமாக நடந்துவிட்டாள் சாரு. அவள் போவதையே யோசனையாய் பார்த்திருந்த சித்ரஞ்சனுக்கு ஒரே குழப்பம். அத்தியாயம் 7. அன்று இரவு சித்ரஞ்சனுக்கு தூக்கம் பறிப்போயிற்று. மஞ்சரியை பார்த்தது முதல் மனது ஒரு நிலையில் இல்லை. அழகாய் இருந்த அந்த குழந்தை மனதிலேயே நின்றான். அவளை மீண்டும் பார்க்க வேண்டும் என்று ஆவல் எழுந்தது. அதுவும் சாருவுடன் அந்த குழந்தையை பார்த்ததில் அவனுக்கு பெரும் அதிர்ச்சிதான். அவனுடைய லதா அப்படி எளிதில் மனம் மாறக்கூடியவளா? அவனால் நம்ப முடியவில்லை. என்றாலும் அது மறுக்க முடியாத உண்மை என்று உயிருள்ள சாட்சியாய் குழந்தை இருக்கிறதே. அவனால் அதைத்தான் ஜீரணிக்கவே முடியவில்லை. அவள் மீது கோபம் வரவில்லை. மாறாக பரிதாபம்தான் உண்டாயிற்று. அவன் தகவல் சேகரித்த வரையில் கணவர் என்ற நபர் இதுவரை அங்கே வந்த அறிகுறி இல்லை. அக்கம் பக்கத்தில் விசாரித்ததில் அவள் கணவர் வெளிநாட்டில் ஏதோ குறைந்த சம்பளத்தில் வேலையில் இருப்பதாகவும் அடிக்கடி வந்து போக முடியாத நிலையில் இருப்பதாகவும் தகவல். ஆனால் சித்ரஞ்சனுக்கு அதில் கொஞ்சம் சந்தேகம்தான். அவளை பற்றி தகவல் சேர்த்தவர்கள் தந்த அறிக்கையில் நிறைய முரண்பாடுகள் இருந்தது. அவளது நடவடிக்கையை தெரியப்படுத்த ஆள் போட்டிருந்தான். அதனாலேயே அவளை தொடர்ந்து மாமல்லபுரம் வரை செல்ல முடிந்தது. தவறான எண்ணத்தில் அதை அவன் செய்யவில்லை. அவள் மகிழ்ச்சியாய் இருக்கிறாளா இல்லையா என்ற ஐயம் அவனுக்கு. அதை தெளிவுபடுத்திக் கொள்ள நினைத்தான். கண்ணால் ஒருமுறை கண்டுவிட்டால் பிறகு அவளை தொந்தரவு செய்யாமல் விலகி போக முடிவும் செய்திருந்தான்.
ஆனால் இருக்கும் நிலையை பார்த்தால் அவள் சந்தோஷமாக இல்லை என்பதை விட அவளுக்கு யாருமே இல்லை என்ற முடிவிற்கு தான் வர முடிந்தது. மாமல்லபுரத்தில் இருந்த அவ்வளவு நேரமும் கிட்டத்தட்ட பல மணி நேரங்களில் ஒருவர் கூட அவளை கைபேசியில் தொடர்பு கொள்ளவில்லை. அவளும் யாருக்கும் பேசவில்லை. அதுவும் இன்றைய தொலைத்தொடர்பு சாதனங்களில் உள்ள வளர்ச்சியில் எல்லோருமே போனும் கையுமாக தானே இருக்கிறார்கள். அவள் பேருக்கு கூட கைபேசியை எடுக்கவில்லை. மாறாக மகளிடம்தான் கேம் விளையாட தந்தாள். இதுதான் அவனது சந்தேகத்தை வலுப்படுத்தியது. இவள் என்ன வாழ்க்கை வாழ்கிறாள்? எதற்காக இப்படி ஒரு வாழ்க்கை? அவசரத்தில் அள்ளித்தளித்த கோலம் போல அர்த்தமற்ற வாழ்க்கை எதற்கு? சித்ரஞ்சன் யோசனையின் முடிவில் ஒரே ஒரு பதில்தான் கிடைத்தது. ஆனால் அது மேலும் அவனுக்கு துன்பத்தை தான் தந்தது. அப்படி இருக்கக்கூடாது என்று மனமுருகி இறைவனை வேண்டிக் கொண்டான். எல்லாவற்றிற்கும் அவளிடம்தான் விடை கிடைக்கும். அதை கூடிய சீக்கிரம் அறிந்து கொள்ள முதல் நடவடிக்கை ஒன்றை எடுத்தான் சித்ரஞ்சன். அதே நேரத்தில் அங்கே சாருவும் பழைய நினைவிலும் நிகழ்கால நினைவிலும் உழன்று கொண்டிருந்தாள். சில கணங்கள்தான் என்றாலும் அவன் கையணைப்பில் இருந்தபோது உண்டான பாதுகாப்பு உணர்வு, அதை இழந்துவிட்டதை எண்ணி பெரும் தவிப்பு உண்டாயிற்று. அதே கணத்தில் ஆத்திரமும் உண்டாக முழுதாய் அவனை வெறுக்கவும் முடியாமல் இருதலை கொள்ளியாய் துடிக்க அவள் மனம் நிலை கொள்ளாது ஊஞ்சலாடியது. அவன் எப்படி அங்கே வந்தான்? ஒருவேளை அவன் மனைவி மக்களோடு வந்திருப்பானோ? ஆனால் மனைவியை வைத்துக்கொண்டு மடியில் மற்றவளை வைத்திருக்க முடியாதே. ஏனோ சித்ரஞ்சன் மீது இருந்த கோபத்தின் அளவு முன்போல தீவிரமாக இல்லை. ஏன்? இதற்கு ஒரு முடிவே இல்லையா? யார் முடித்து வைப்பார்கள்? இப்போதே அவளால் தாழ முடியவில்லை. இப்படி எத்தனை சந்தர்ப்பத்தில் சமாளித்து வெளிவர முடியும்? வேறு வேலைதான் தேட நேருமோ? இதுவரை அவன் அவளது சொந்த விஷயத்தை பற்றி ஏதும் கேட்கவில்லை. இப்போது மஞ்சரியை பார்த்துவிட்ட பின் அவன் சும்மா இருக்க மாட்டான் என்று தோன்றியது. சாரு அவன் தன்னை அணுகும் நேரத்திற்காக காத்திருந்தான். ஆனால் சித்ரஞ்சன் அணுகிய விதத்தில் சாருதான் சற்று திணறிப் போனான். மறுநாள் பணிக்கு சென்றபோது முன்தினம் அவளை சந்தித்ததை அடியோடு மறந்தவனைப் போல நடந்து கொண்டான் சித்ரஞ்சன். தன்னிடம் வருவான், விவரமறிய வருவான் என்று எதிர்பார்த்திருந்த சாருவிற்கு ஏமாற்றமே. ஆனால் தினமும் பிற்பகலில் காணாமல் போனான். அவனது உதவியாளர் அவள்தான் என்ற போதும் அவளிடம் கூட அது பற்றி அவன் தெரிவிக்கவில்லை. முக்கியமான வேலை என்று விட்டு அவளுக்கான வேலைகளை பணித்துவிட்டு போய்விடுவான். அப்படி என்ன வெட்டி முறிக்கிற வேலையோ என்று உள்ளே குமைந்தாலும் தனக்கிட்ட பணிகளை செவ்வனே முடித்து வைத்து அவன் திரும்ப வரும் வரை இருந்து கையெழுத்து பெற்ற பிறகே வீடு சென்றான் சாரு. ஆரம்பத்தில் 3:30 மணிக்கு பள்ளி விட்டதும் குழந்தை எங்கே போவாள் என்று சாரு அழைத்த போது அந்த ஆயா ஞானம் தானாக முன்வந்து மஞ்சரின் பொறுப்பை ஏற்றுக்கொண்டாள். பள்ளி முடிந்ததும் பக்கத்தில் உள்ள கிரச்சில் விட்டு விடுவாள். இப்போது கால தாமதமாய் செல்ல நேர்வதால் அங்கே தகவல் சொல்லிவிட்டு பதற்றமின்றி சென்று மகளை அழைத்து கொள்ள வசதியாயிற்று. சித்ரஞ்சன் அதிக வேலை இருக்கும், தாமதமாக வீடு திரும்ப நேரும் என்று முன்னதாக தெரிவித்து விட்டதால் அவள் மகளுக்கு அந்த ஏற்பாடை செய்திருந்தாள் சாரு. கிட்டத்தட்ட 5 நாட்கள் அப்படியே கழிய மறுநாள் சித்ரஞ்சன் எங்கும் போகவில்லை. வழக்கமான நேரத்தில் அவளை கிளம்ப சொல்லிவிட்டான். மகளை அழைத்து கொண்டு வீடு வரும் வழியில் வீட்டிற்கு தேவையான காய்கறிகளை வாங்கி கொண்டு மகளுக்கு பிடித்த 5 ஸ்டார் சாக்லேட்டை வாங்கி கையில் கொடுக்க, வேணாம்மா, நிறைய சாக்லேட் சாப்பிட்டா பல்லு கெட்டு போயிடுமா என்றதும் உள்ளூர வியப்புதான். ஓஹோ, அப்படியா பெரிய மனுஷி என்று புன்னகையுடன் நெற்றில் முத்தமிட்டு, இத நாளைக்கு சாப்பிடலாம், சரியா குட்டிமா? மஞ்சரி ஒரு கணம் ஏதோ யோசித்துவிட்டு, சரிம்மா என்றாள் குழந்தை. அன்று இரவு பாடம் சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்த போது, அந்த அங்கிளை பார்க்கணும் போல இருக்குமா என்றாள் மஞ்சரி. சாருவிற்கு ஒன்றும் விளங்கவில்லை. எந்த அங்கிள்மா என்றான். அதான் அன்னைக்கு கூட நான் தண்ணியில விழுந்தப்ப பார்த்தோமே, பாவம் அவங்க காலில் கூட அடிபட்டு இருந்துச்சே, அந்த அங்கிள்மா என்று ஆர்வமாய் சொல்ல சாரு துணுக்குற்றான். இது என்ன, அந்த சம்பவம் நடந்து இத்தனை நாட்கள் கழித்து அவன் ஞாபகம்? எனக்கு அந்த அங்கிளை ரொம்ப பிடிச்சிருக்குமா, டெய்லி வருவாங்க, எனக்கு சாக்லேட்லாம் வாங்கி தருவாங்கம்மா, சோ ஸ்வீட் அங்கிள். சாரு பேச்சின்றி மகளை வெறித்தாள். ஆக அங்கே இவளுக்கு வேலையை கொடுத்துவிட்டு அவன் இந்த வேலையைதான் பார்த்தானா? அதுவரை ஆண்கள் யாருடனும் பழகி அறியாத பிஞ்சு மனம்
திடீரென அப்படி ஒருவன் அவளை கொஞ்சியதில் அவள் மீது பாசம் வைத்து விட்டாள் போலும். எத்தனை திண்ணக்கம் இருந்தால் அவன் இப்படி ஒரு காரியத்தை செய்திருப்பான்? ஆனால் இத்தனை நாள் அதை அந்த குட்டியும் அல்லவா மறைத்திருக்கிறாள். எல்லாவற்றையும் ஒப்பிக்கும் மகள் இதை எப்படி மறைத்தாள்? தாயின் பார்வையில் எதை உணர்ந்தாளோ? சாரிம்மா, நான் உங்ககிட்ட சொல்லலான்னு தான் நினைச்சேன். அங்கிள் தான் அம்மாவுக்கு சஸ்பென்ஸ் கொடுக்கலாம்னு சொன்னாங்க. ஆனா நேத்தும் வரல, இன்னைக்கும் வரலம்மா. குழந்தை மெல்ல மெல்ல வருத்தமாய் சொல்ல சாருவிற்கு ஆத்திரம் உண்டாயிற்று. என்ன மனிதன் இவன்? எப்பவும் இதுதான் இவன் வழக்கமா? நம்பியவர்களை மோசம் செய்வதே தொழிலா? கண்ணை இறுக மூடி திறந்து தன்னை சமன்படுத்திக் கொண்டவள், அவர் இனிமே வரமாட்டார் கண்ணம்மா. அவரு குட் அங்கிள் இல்லடா என்று மகளின் மனதிலிருந்து அவனை விளக்க முயன்றாள். ம்ஹும். அம்மா, குட் அங்கிள் தான். கார்ல கூட்டிட்டு போனாங்க. சாக்லேட், ஐஸ்கிரீம் டெய்லி சாப்பிட்டா பல்லு கெட்டுடும்னு சொன்னாங்க. எனக்கு பாடம் கூட சொல்லி கொடுத்தாங்க. என்ன குட் கேர்ள்னு சொன்னாங்க. அம்மா சொல்றபடி கேட்டு நடக்கணும்னு சொன்னாங்க. அப்படின்னா அவர் குட் அங்கிள் தானே என்றது குழந்தை. கடவுளே, இந்த குழந்தை மனதை வசியம் செய்து இப்போது வாட வைக்கிறானே, இதற்கு எப்படி சமாதானம் சொல்வது? உள்ளூர வெகுவாக கலங்கினாள் சாரு. அம்மா, அங்கிள பார்க்கணும் போல இருக்கு. நாளைக்கு வர சொல்றீங்களா என்று சாருவை அதிர வைத்தான். அவர் நம்பர் எனக்கு தெரியாதே கண்ணம்மா. பொய்தான், வேறு வழி இல்லையே என்று நினைக்கையில், இதோ இருக்குதும்மா என்று நோட்டில் அவன் எழுதியதை காட்டினாள் குழந்தை. சாருவிற்கு மூச்சு முட்டுவது போல இருந்தது. என்ன நினைத்து இந்த குழந்தையுடன் பழகினான் அந்த ராஸ்கல்? அவளாக போய் ஏன் செய்தாய் என்று கேட்டால் மட்டும் பதில் சொல்லி விடுவானா என்ன? அல்லது என் பெண் உன்மேல் பைத்தியமாக இருக்கிறாள், அவளை வந்து பார் என்றுதான் கேட்க முடியுமா? ஏற்கனவே செய்த குற்றத்திற்கு இன்னமும் அவன் சட்டையை பிடித்து கேள்வி கேட்க முடியவில்லை. எந்த குற்றத்திற்கும் ஆதாரம் அல்லவா கேட்கிறது சட்டம்? பொய்யை எளிதாக ஏற்றுக்கொள்ளும் சமூகம் மெய்யை நிரூபிக்க சான்றளவா கேட்கிறது. பெண்களுக்கு இது ஒரு சாபக்கேடு போலும். மனம் குமுற பேச்சின்றி அந்த எண்ணையே பார்த்திருக்க, அம்மா, நம்பர் இருக்குதே, ஃபோன் பண்ணி வர சொல்றீங்களா? ஏஞ்சலுக்கு உங்களை பார்க்கணும்னு சொல்லுங்கம்மா என்றான் சிறுமி. இப்போது இவளை சமாளிப்பதல்லவா கஷ்டமாக இருக்கிறது. ஓசையின்றி பெருமூச்சு விட்டாள் சாரு. மனம் பழைய நினைவில் வலித்தது. அத்தியாயம் 8. அன்றைக்கு ஒருவாறு மகளை சமாதானம் செய்து தூங்க வைத்த சாருவிற்கு தூக்கம் தொலைந்து போயிற்று. இழப்பும் அப்போது பட்ட வலியையும் எண்ணி இப்போது அழுகையில் கரைந்தாள் சாரு. பெண்களுக்கான வடிகால் அதுதானே. மறுநாள் ஞாயிறு. இரவையெல்லாம் அழுததில் காலையில் தலையை வலித்தது. அன்றைக்கு வீட்டில் நிறைய வேலைகள் இருந்தது. அலுவல் பணி காரணமாய் வாரம் முழுவதும் தாமதமாய் வீடு வர நேர்ந்ததால் அன்றாட பணிகள் தேங்கிவிட்டு இருந்தது. இன்றைக்கு அதனால் வேலை பளுவும் அதிகம். அதன் காரணமும் நினைவிற்கு வர ஆத்திரத்துடன் பல்லை கடித்தாள் சாரு. ராஸ்கல், எல்லாம் அவனால் வந்தது. மகளின் விருப்பத்தை அவளால் நிறைவேற்ற முடியாது. அவனிடம் போய் நிற்க அவளுக்கு இஷ்டமில்லை என்பது மட்டும் இல்லை, மஞ்சரியை வாரிசு என்று உரிமை கொண்டாடி விடுவானோ என்று உள்ளூர ஒரு பயம் இப்போது உண்டாகியிருந்தது. அது அர்த்தமற்றதுதான். ஆனாலும் இத்தனை நாட்கள் அவளை பார்த்தும் பழைய விஷயம் பற்றி பேச முன்வராதவன் குழந்தையை பார்த்த பின் அதனோடு பழக வந்திருக்கிறானே, இதற்கு என்ன காரணமாக இருக்கும்? தன் ரத்தம் என்று துடிப்புதானே. அப்படியென்றால் மறைமுகமாய் தன் தவறை ஒத்துக்கொள்கிறான் என்றுதானே அர்த்தம். அதை எண்ணும் போதே உடம்பெல்லாம் தகித்தது. அப்படி அவன் மஞ்சரியை உரிமை கொண்டாடி வந்தால் அவளால் அதை எப்படி ஏற்க முடியும்? ஆடு பகை, குட்டி உறவா? மனம் பலவாறு சிந்தனையில் உழல கைகள் வழக்கம் போல் வேலையில் ஈடுபட்டிருந்தது. மஞ்சரி இன்னும் எழவில்லை. இத்தனை நேரம் தூங்கும் வழக்கம் இல்லையே. மனதில் ஏதோ உறுத்த குழந்தையிடம் சென்றாள் சாரு. போர்வைக்குள் சுருண்டு படுத்திருந்த குழந்தை லேசாய் அணத்தி கொண்டிருக்க நெற்றியில் கை வைத்து பார்த்தாள். அனலாய் கொதித்தது. பதறி போனவளாய், கண்ணுமா, என்னடா பண்ணுது என்று குழந்தையை வாரி மடி மீது போட்டு கொண்டாள். மா மா சொல்லுடாமா, குளிர்தாடா? மா மா அந்த அங்கிள் கிட்ட போகணும். திக்கி திணறி குழந்தை சொல்ல அதிர்ந்து போனாள் சாரு. என்ன சொல்வது என்று ஒரு கணம் பேச்சே வரவில்லை.
இத்தனை பாதிப்பு எப்படி வந்தது என்று சாருவுக்கு விளங்கவில்லை. ஆனால் இப்போது முதலில் தேவை குழந்தைக்கு சிகிச்சை என்று எண்ணியவளாய் மளமளவென்று உடையை மாற்றிவிட்டு குழந்தையை தூக்கிக் கொண்டு மருத்துவமனைக்கு விரைந்தாள் சாரு. ஞாயிறு அன்று காலை விடிந்தது முதலே சித்ரஞ்சனுக்கு மனம் சரியில்லை. குழந்தையின் நினைப்பாகவே 2 தினங்களாக தவித்துக் கொண்டிருந்தான். நிச்சயமாக மஞ்சரி அவனை தேடியிருப்பாள். பாவம் குழந்தை, அழுகிறாளோ என்னவோ. ஆனால் பிற குழந்தைகள் போல மஞ்சரி இல்லை. ஒன்றை கேட்டு அடம் பிடிக்கும் ரகம் இல்லை. எடுத்து சொன்னால் கேட்டுக்கொள்ளக்கூடியவள் என்று கண்டிருந்தான் அவன். ஒருவேளை அன்னையிடம் சொல்ல வேண்டாம் என்பதால் மனதோடு வைத்து தவிக்கிறாளோ என்னவோ. ச்சே, என்ன காரியம் செய்து விட்டான். சாருவிற்கு அவள் என்ன மாதிரி வாழ்க்கை வாழ்கிறாள் என்று புரிய வைக்க எண்ணி இப்படி பிஞ்சு மனதில் எதிர்பார்ப்பை உண்டாக்கி விட்டானே. இன்று எப்படியும் போய் பார்த்துவிட வேண்டும் என்று நினைக்கையில் கைபேசி சினுங்க அவசரமாய் எடுத்தான். அவன் சாருவை தொடர வைத்திருந்த ஆள்தான் சாருவை பற்றி தகவல் சொன்னான். விவரம் கேட்டதுமே சித்ரஞ்சன் கிளம்பி விட்டான். நன்றாக தானே இருந்தாள் குழந்தை, திடீர் என்று என்ன ஆகியிருக்க கூடும்? மனம் பதை பதைக்க மருத்துவமனையை அடைந்தான் அவன். மருத்துவமனையில் மருத்துவர் குழந்தையை பரிசோதித்துவிட்டு அட்மிட் பண்ணும்படி மருத்துவர் கூற சாரு திகைத்தான். என்னாச்சு டாக்டர், என்ன விஷயம் சொல்லுங்க என்றான் அழுகையை கட்டுப்படுத்த முயன்றபடி. காய்ச்சல் ரொம்ப அதிகமா இருக்குதுமா, நல்ல நேரத்தில் அழைத்து வந்துட்டீங்க. இல்லையென்றால் ஜுர வேகத்தில் குழந்தைக்கு ஜன்னி கண்டிருக்கும். இப்போது முதலுதவி செய்திருக்கிறேன். இன்று முழுவதும் அப்சர்வேஷனில் வைக்கணும். குழந்தை அங்கிள் அங்கிள்னு முணங்குறாளே, யார் அவர்? அவர் வர சொல்லுங்க, நாங்க சிகிச்சை ஆரம்பிக்கிறோம். அதுக்கு முன்னாடி முன்பணம் ரிசப்ஷன்ல காட்டிருங்க என்றவர் நர்ஸுக்கு கட்டளைகளை பிறப்பிக்க தொடங்க மனம் வேதனையில் துடிக்க தள்ளாடிய நடையுடன் மாடிப்படியை அணுகிய சாரு எதிரே வேகமாய் ஏறி வந்த சித்ரஞ்சன் மீது மோதி விழப்போனாள். சட்டென்று தாங்கி பிடித்து கொண்டான். யாரோ என பதறி விலகு போனவளை, சாரு, நான் தான் ரஞ்சன், என பாரு என்றதும் உடைந்து போனவளாய் ரஞ்சன் என்ற கதறலுடன் அவன் மார்பில் முகம் புதைத்தான். ஏய், என்னாச்சுமா? டாக்டர் என்ன சொன்னாரு என்றவன் ஆறுதலாக அரவணைத்து அருகிலிருந்த இருக்கையில் அமர வைத்தான். அவளோ பொங்கி பொங்கி அழுதான். எதையெதையோ எண்ணி அருவியாய் கண்ணீர் வழிந்தது. அதற்குள்ளாக நர்ஸ் ஒரு மருந்து சீட்டை கொடுத்து, சார், இதை உடனே வாங்கி வாங்க என்றாள் அவனிடம். சாருவை அந்த நிலையில் விட்டுச் செல்ல மனமற்றவனாய் சற்று தூரமாய் நின்ற காரோட்டியை அழைத்து அவனிடம் கொடுத்து அனுப்பினான். மஞ்சரிக்கு ஒன்றும் ஆகாதுமா, நீ பயப்படாத, அழாத ப்ளீஸ், எனக்கு கஷ்டமா இருக்கு என்று கண்ணீரை துடைக்கையில் நர்ஸ் மீண்டும் வந்து, சார், குழந்தை அங்கிள் அங்கிள்னு புலம்புறா, அந்த அங்கிள் நீங்க தானா என்றதும் சித்ரஞ்சன் சட்டென்று எழுந்தான். ஆமா சிஸ்டர், எந்த அறை என்று கேட்டவன், வாச்சாரோ என்று அவளையும் எழுப்பி கூட்டி போனான். மஞ்சரின் இந்த நிலைக்கு காரணமே அவன்தான் என்பது அப்போதுதான் சாருவிற்கு நினைவு வந்தது. ஆனால் அதற்கான ஆத்திரம் எல்லாம் அந்த கணத்தில் தோன்றவில்லை. மாறாய் மகள் பிழைத்து கொண்டால் போதும் என்ற மனநிலையில் இருந்தாள் அவள். 2 நாட்களாக மனதினுள்ளே வைத்து ஏங்கியிருக்கிறாள் குழந்தை என்பதும் அப்போதுதான் சாருவிற்கு புரிந்தது. அவளுக்கு 2 சந்திப்பில் அவனை பிடித்து போனதே. அதுபோல 3 நாட்களாக சில மணி நேரங்கள் கூடவே இருந்து அன்பு செலுத்திவிட்ட காரணமாக குழந்தையும் அவனிடம் ஒட்டி கொண்டாள் போலும். மனம் அவனை நியாயப்படுத்த முயல அவனது கையின் பலத்தில் சாரு மஞ்சரி இருந்த அறைக்கு சென்றாள். கண்ணை கூட திறக்காமல் கிடந்தாள் மஞ்சரி. மருத்துவர்கள் இருவர் அங்கே சிகிச்சை அளித்துக் கொண்டு இருந்தனர். சித்ரஞ்சன் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு விவரம் கேட்டான். குழந்தைக்கு ஆபத்து ஒன்றும் இல்லை சார், ஏக்கம்தான். வெளியே சொல்ல முடியாமல் தவித்து போயிருக்கிறான். சற்று நேரத்தில் கண் விழித்து விடுவான். மாலை வரை கண்காணிப்பில் இருக்கட்டும், அதன் பிறகு டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். இப்போ மருந்து கொடுத்திருக்கிறதால் தூங்குகிறான். நீங்கள் அருகிலே இருங்கள் சார். கண் விழிக்கையில் உங்களை பார்த்தால் குழந்தைக்கு தெம்பாக இருக்கும் என்று தலைமை மருத்துவர் சொல்லிவிட்டு விடை பெற்றார். மற்றவர்களும் வெளியேற, எதுவும் அவசரம்னா என்னை கூப்பிட்டுங்க என்று விட்டு நர்ஸும் வெளியேற அங்கே நிசப்தம் நிலவியது. அத்தியாயம் 9. மருத்துவமனையில் வைத்து எந்த பேச்சும் வேண்டாம் என்று சித்ரஞ்சன் எண்ணினான். சாருவுக்கும் அப்போதிருந்த மனநிலையில் அவனோடு தர்க்கம் பண்ண தெம்பு இல்லை. மகள் எழுந்து நடமாடினால் போதும் என்று இருந்தது. சித்ரஞ்சன் அந்த குழந்தையின் முகத்திலேயே பார்வையை பதித்திருந்தவன் சட்டென்று சாருவை பார்த்தான். அவளும் அவனை தான் பார்த்திருந்தாள். என்ன என்பது போல நோக்கவும்,
உன் கணவருக்கு தகவல் சொல்லிவிட்டாயா என்றான். சாருவுக்கு ஒரு கணம் அவனது கேள்வியே புரியவில்லை. அது புரிந்தபோது உள்ளூர பதறிய மனதை அடக்கிக் கொண்டு, சொல்ல வேண்டும், மெதுவாய் சொல்லிக் கொள்ளலாம், உயிரற்ற குரலில் கூறிவிட்டு பார்வையை விலக்கிக் கொண்டாள். அதுவும் சரிதான். சொன்னால் மட்டும் உடனே வந்துவிடப் போகிறாரா என்ன என்றான் ஒரு மாதிரி குரலில். திடுக்கிட்டு, என்ன சொல்றீங்க என்றான். அவர்தான் வெளிநாட்டில் இருக்கிறாரே, தகவல் சொன்னால் மட்டும் உடனே ஓடி வந்துவிட முடியுமா என்று சொல்ல வந்தேன் என்றான் அதே குரலில். அவன் ஏதோ மறைமுகமாய் தாக்குவது போல தோன்றியது. போல என்ன, அதேதான். ஆனால் எதையும் சிந்தித்து பதிலளிக்க முடியாத நிலையில் அதற்கு மேலாக வாய்விட்டால் அவள்தான் மாட்டிக்கொள்ள நேரும். இப்போது அவளது மூளை சுத்தமாய் வேலை செய்யும் நிலையில் இல்லை. ஏதாவது வார்த்தையை பிடுங்கி அதிலேயே மடக்கி விடுவான் என்று மௌனமானாள். மஞ்சரியிடம் லேசாய் அசைவு தெரிய இருவரும் அவள் அருகில் சென்றனர். கண்ணை விழித்த குழந்தையின் தலையை மிருதுவாய் வருடினான் சித்ரஞ்சன். அங்கிள், நீங்க வந்துட்டீங்களா? குழந்தையின் முகம் பிரகாசித்தது. ஆமாண்டா, என் ஏஞ்சல் கூப்பிட்டு வராம இருப்பனா? அவன் குரல் மிக கனிவாக ஒலித்தது. கண்மா, கரகரத்த குரலில் அழைத்தாள் சாரு. சாருவுக்கு குழந்தை கண் விழித்து பேசியதில் கண்கள் கலங்கிவிட்டது. ஷ், சாரு, அடக்கிக்கொள், குழந்தை பயப்படப் போகிறாள் என்று அவளுக்கு மட்டுமாய் கேட்கும்படி எச்சரித்தான் சித்ரஞ்சன். அவளும் புரிந்து கொண்டு தன்னை சுதாரித்து கொண்டான். அங்கிள், இனிமே டெய்லி என்ன பார்க்க வருவீங்கல்ல? அவளது கேள்விக்கு அவன் யோசிக்காமல் பதில் சொன்னான். ஆமாடா செல்லம், இப்பதான் அம்மாவுக்கு நீ சொல்லிட்டியே, அதனால நீ டெய்லி அங்கிள் கூட கார்ல ரவுண்டு போகலாம், ஹாலிடேஸ்ல பிக்னிக் போகலாம். குழந்தையோடு அவன் அந்யோன்யமாய் பழகுவதை பார்த்த சார்வுக்கு ஏனோ எரிச்சலாக வந்தது. அவளிடம் அனுமதி கூட கேளாத அவன் பாட்டிற்கு திட்டம் வேறு போடுகிறானே. சின்னதும் தான் அவள் ஒருத்தி இருப்பதையே மறந்து அவன் சொல்வதை கண்கள் மலர அதிசயமே உருவாக பார்த்திருக்கிறதே. இதை இப்படியே தொடரவிடக்கூடாது. அவனுக்கு இது எல்லாம் ஒன்றுமில்லாததாக இருக்கலாம். ஆனால் அவளுக்கு அவன் சொல்வது போல எல்லாம் நடக்க ஆரம்பித்தால் அவளது வாழ்க்கையல்லவா பாதிக்கும். அத்தோடு பலவீனமாக அவனது மார்பில் சற்றும் யோசிக்காமல் தஞ்சமடைந்திருக்கிறாளே, அதை அவன் எப்படி எடுத்துக்கொள்வானோ? அவள் நிலையை அவளே பிட்டு வைத்ததும் போலதானே. அவள் குறுக்கிடாமல் யோசனையிலேயே ஆழ்ந்திருக்க குழந்தையிடம் பேசியவாறே அவளிடமும் ஒரு கண்ணை வைத்திருந்த சித்ரஞ்சனின் புருவம் யோசனையில் நெளிந்தது. ஆனால் எதையும் சின்ன குழந்தையை வைத்துக்கொண்டு பேச அவனுக்கு விருப்பமில்லை என்றாலும் பேசியே ஆக வேண்டும் என்ற கட்டாயம் வந்துவிட்டதாக உணர்ந்தான். மருத்துவமனையிலிருந்து சாரு பிடிவாதமாய் மகளுடன் ஆட்டோவில் வீடு திரும்பினாள். மருத்துவ செலவிற்கான பில்லை அவன் ஏற்கனவே கட்டியிருக்க அதை கொடுக்க முயன்றபோது அது தன்னால் ஏற்பட்ட சுகக்கேடு, அதற்கு அவன் தருவதுதான் நியாயம் என்று விட்டான். வீடு வந்த பிறகும் அவன் கைபேசியில் குழந்தையிடம் ஏதேதோ சொல்லி சிரிக்க வைத்தான். சாப்பிடக்கூட அவன் சொல்லிதான் சாப்பிட்டான். சாருவிற்கு இத்தனை நாள் இரவு பகல் பாராது பார்த்து பார்த்து வளர்த்த மகள் இப்படி மாறி போனதில் கவலை உண்டானது. என்ன மாயம் இது? ஒருவேளை இதுதான் யதார்த்தமா? அவளுக்கு அதை ஏற்றுக்கொள்ள கடினமாக இருந்தது. மறுநாள் மகளுக்கு மட்டுமாக லீவ் சொன்னவள் அவளுக்கு லீவ் சொல்லாமல் சாரு இரவு பெங்களூர் பயணமானாள். அத்தியாயம் 10. சித்ரஞ்சன் நிழல் போல ஒருவனை நியமித்திருப்பதை அறியாத சாரு மகளை அழைத்து கொண்டு பெங்களூருக்கு பயணமானாள். மஞ்சரி கிளம்ப மாட்டேன் என்று அடம் பிடித்தாள். அவளை ஒருவாறு சமாதானம் செய்து உடன் அழைத்து போனாள். ஆனால் மறுநாள் காலை அவள் பெங்களூரை அடையும் முன்பாக சித்ரஞ்சன் அங்கே இருந்தான். அதுவும் அவள் வந்து இறங்கிய வண்டியின் அருகிலேயே காருடன் காத்திருந்தான். பஸ்ஸிலிருந்து இறங்கிய சாரு அவனை பார்த்ததும் அப்படியே திகைத்து நிற்க, மஞ்சரியோ குதூகலத்துடன் ஹாய் அங்கிள் என்று தாவி குதித்து ஓடிச் சென்றான். அவனும் வாரி எடுத்து அணைத்து ஒரு பூச்செண்டை போல தூக்கி கொண்டான். அவனது கழுத்தை கட்டிக்கொண்டு கன்னத்தில் முத்தமிட்டான். பதிலுக்கு சித்ரஞ்சனும் முத்தமிட்டான். அங்கிள், உங்களுக்கு மேஜிக் தெரியுமா என்றால் கண்கள் விரிய. கொஞ்சோண்டு தெரியும்டா ஏஞ்சல். ஆமா, இப்ப என்னாச்சு? குழந்தை முகத்தில் முன்புறம் விழுந்த முடிக்கற்றையை ஒதுக்கிவிட்டவாறு வினவினான். நாங்க வர்றது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அங்கிள்? தன் இரு பிஞ்சு கைகளால் அவனது முகத்தை தாங்கிக் கொண்டு கேட்க வாய்விட்டு சிரித்தான். அதுதான் நீயே சொல்லிட்டிய செல்லம், மேஜிக்ல தான் தெரிஞ்சது என்று விட்டு
அவளது நெற்றியில் முத்தமிட்டு காரின் முன்புறம் அமர வைத்துவிட்டு காரோட்டியிடம் சைகை செய்ய அவன் சாருவின் பெட்டியை எடுத்துக்கொண்டு போக வேரோடியவளாய் வெறித்த பார்வையுடன் நின்றவளிடம் சென்று, இங்கே எல்லாருக்கும் இலவச காட்சி பொருளாக நிற்பதாக வேண்டுதலாம் என்றான் குரலில் ஏளனம் தொனிக்க. சாரு சிலைக்கு உயிர் வந்தது. கண்களில் கனல் தெறித்தது. என்னை நிம்மதியாவே இருக்க விட மாட்டீங்களா என்றால் ஆத்திரத்தை அடக்கிய குரலில். ஷ் லதா, நாம எதுவானாலும் நம் வீட்டிற்கு போய் வைத்துக் கொள்வோமே என்றவன் அவளின் கையை பற்றியபடி நடக்க முயல பல்லை கடித்தபடி, நான் சாருமதி, கையை விடுங்கள், நானே வருகிறேன் என்று அடிக்குரலில் சீர, எத்தனை நாள் இதே பொய்யை சொல்வாய் என்று நானும் பார்க்கிறேன் என்றவன் அவள் கைகளை விடுவித்துவிட்டு காரின் பின்பக்கம் சென்று ஏறிக்கொள்ள, அங்கிள், நான் உங்ககிட்ட உட்காந்துக்கிறேனே என்று பின்புறம் தாவினாள். வாடா செல்லம் என்று தன் மடியில் இருத்தி கொண்டான். இருவரும் சலசலத்தபடி வர சாரு வேண்டா வெறுப்பாக கதவருகில் ஒட்டி அமர்ந்து வெளியே வெறித்தபடி வந்தான். சாருவிற்கு விஷயம் அப்போதுதான் விளங்கிற்று. இரண்டும் இரண்டும் நாளை என்பது போல அன்று கடற்கரைக்கும் அடுத்து மருத்துவமனைக்கும் அவன் எதேச்சையாக வரவில்லை. இன்றும் அப்படிதான். அவளுக்கு பின்னால் ஒற்றனை வைத்திருக்கிறான். செய்வதையும் செய்துவிட்டு எதற்காக இந்த வேவு பார்க்கும் வேலை? நேராய் பேச தைரியமில்லைதானே? இப்போது குழந்தையை வளைத்து போட்டு அவளை மடக்க எண்ணுகிறானா? அது ஒரு காலம் நடவாது. மனம் உலைக்களமாக கொதித்தது. கார் சிறிய பங்களாவினுள் நுழைந்தது. அழகான தோட்டத்தின் நடுவே அந்த பங்களா நின்றிருந்தது. குழந்தையுடன் உறவாடியவாறே சித்ரஞ்சன் இறங்கி வீட்டினுள் செல்ல பிரம்மை பிடித்தாற் போல அமர்ந்திருந்த சாரு காரோட்டி கதவை திறந்துவிட சுதாரித்து கொண்டு இறங்கினாள். பங்களாவினுள் நுழைந்தவளை ஒரு பணிப்பெண் வந்து அழைத்து போய் மாடியிலிருந்த அறையை காட்டி, இதுதாம்மா உங்க அறை. என் பேரு மகிழா. எதுவும் வேணும்னா என்னை கூப்பிட்டுங்கம்மா. என்ன சாப்பிட்றீங்க? காஃபியா டீயா? டிஃபனுக்கு என்ன செய்யட்டுமா? இப்பவே சொன்னா நீங்க குளிச்சுட்டு வர்றதுக்குள்ள தயார் பண்ணிடுவேம்மா. சாருவிற்கு அவள் அங்கிருந்து போனால் போதும் என்று இருந்தது. பொறுமையை இழுத்து பிடித்தபடி, எனக்கு தலைவலிக்குது, இப்போதைக்கு காஃபி மட்டும் போதும், டிஃபன் எல்லாம் உங்க ஐயாவை கேட்டு செய்மா என்று அவளை அனுப்பிவிட்டு அங்கிருந்த சோஃபாவில் பொத்தென்று அமர்ந்தாள். மனம் இப்போது குழப்பத்தில் இருந்தது. அவன் எதற்காக பின்தொடர்ந்து வருகிறான்? இங்கே அழைத்து வந்த நோக்கம் என்ன? இத்தனை பணியாளர்களுடன் இருக்கும் வீட்டிற்கு அவளையும் குழந்தையும் தைரியமாய் அழைத்து வருவது என்றால் அவன் தவறை ஒத்துக்கொள்ள தயாராகிவிட்டானா? ஆனால் அவளின் இழப்பு அதை ஈடு செய்ய முடியாதே. அதற்கு என்ன பதில் சொல்வான்? விழிகளில் நீர் பெருக யோசனையில் ஆழ்ந்து போனாள். அத்தியாயம் 11. சாரு ஒருபுறம் தன் வேதனையில் கிடக்க, சித்ரஞ்சன் ஒருபுறம் வேதனையும் தவிப்புமாய் யோசனையில் இருந்தான். முந்தைய தினம் அவனுக்கு ஒரு சில விஷயங்கள் தெளிவாகிவிட்டு இருந்தது. சாரு அவனை மறக்கவில்லை. மருத்துவமனையில் அது அவனுக்கு தெளிவு. பெயர் மாற்றத்திற்கும் காரணம் கூட இருக்கலாம். அவளே சொல்லும் சமயம் வந்துவிட்டது. இன்னமும் ஒரு விஷயம், அங்குதான் அவனுக்கு உறுதி தேவைப்பட்டது. அது மட்டும் தெரிந்துவிட்டால் அவனுக்கு பூரண நிம்மதி கிடைத்துவிடும். அதையும் அவள்தான் தெளிவுபடுத்த வேண்டும். ஆனால் இத்தனை ஆத்திரம் கொள்ள என்ன காரணம்? குழந்தை மஞ்சரி தோட்டத்தில் வண்ணத்து பூச்சிக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருந்தாள். அவளுக்கும் தன் அப்பா யார் என்று சொல்லப்படவில்லை. அவன் யோசித்தபடியே குழந்தையை பார்த்திருக்க பணிப்பெண் வந்து காலை உணவிற்கு அழைத்தாள். சாருவிற்கு அவளது சாப்பாடை அறைக்கே கொண்டு போய் கொடுக்க சொல்லிவிட்டு மஞ்சரியுடன் சாப்பிட்டு அறைக்கு சென்றான் சித்ரஞ்சன். அவள் இப்போது இருக்கும் மனநிலையில் சாப்பிட அழைத்தால் வரமாட்டாள். முன்தினமும் சரியாய் சாப்பிட்டிருக்க மாட்டாள் என்று அவனுக்கு தோன்றியது. சாருவிற்கும் நல்ல பசிதான். ஆனால் அவனை சந்திப்பதை அவள் விரும்பவில்லை. வேலைக்காரிக்கு நன்றி சொன்னபோது அவள் விஷயத்தை சொன்னாள். அவனுக்கு அவளிடம் அக்கறை இருப்பது மருத்துவமனையில் அவள் உணர்ந்திருந்தாலும் இதை எதிர்பார்க்கவில்லை. குழந்தை மஞ்சரி சித்ரஞ்சனிடம் சமத்தாய் சாப்பிட்டாள். அம்மாவை தேடியவளிடம், அம்மாவுக்கு கொஞ்சம் ஜுரம், அதனால அவளை தொந்தரவு செய்யக்கூடாது என்று சொல்லி மகிழாவுடன் காரில் வெளியே சுற்றி பார்க்க அனுப்பிவிட்டு சித்ரஞ்சன் சாருவை அழைத்து வருமாறு அடுத்த பணியாளிடம் பணித்தான். யாருக்கும் அவர்கள் பேச்சு கேட்காத வகையில் கீழே இருந்த கோடி அறையில் காத்திருந்தான். அவள் அநேகமாக ஆத்திரத்தில் வரமாட்டாள் என்றே எண்ணியிருந்தான். ஆனால் அவளுக்கும் தான் பேசிவிட்டால் கொஞ்சமேனும் பாரம் தீரும் என்று இருந்ததால் உடனே வந்துவிட்டாள். அறைக்குள் அவள் நுழைய கதவை தாளிட்டு
அவளுக்கு ஒரு இருக்கையை காட்டிவிட்டு தானும் ஒரு இருக்கையில் அமர்ந்தான் சித்ரஞ்சன். சற்று நேரம் மௌனம் நிலவியது. ஆத்திரத்தில் இருந்தவளால் பொறுக்க முடியவில்லை. சொல்லுங்கள் ரஞ்சன், ஏன் அப்படி செய்தீர்கள்? என்னை எதற்காக நம்ப வைத்து மோசம் செய்தீர்கள்? வெளிநாடு போவதாக ஏன் பொய் சொன்னீர்கள்? என் மனதில் கனவுகளை வளர்த்துவிட்டு கடைசியில் இப்படி பண்ணிவிட்டீர்களே. கண்ணில் நீரும் உள்ளத்தில் வேதனையும் வார்த்தையில் கனலுமாய் சாரு பேச பேச அதிர்ந்து போனான் சித்ரஞ்சன். இது என்ன அநியாய குற்றச்சாட்டு? என்ன பேசுகிறாய் என்று புரிந்துதான் பேசுகிறாயா? நான் உன்னை ஏன் மோசம் செய்ய வேண்டும்? இந்த நிமிடம் வரையிலும் என் உயிர் இருக்கிறது என்றால் அது உனக்காகத்தான். உன்னை நான் தேடாத இடமில்லை. திடுமென உன்னை சென்னையில் பார்த்தபோது நான் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. ஆனால் பெயர் மாற்றத்தினால் உன்னிடம் நெருங்கவும் முடியாமல் விலகவும் முடியாமல் நான் பட்ட அவஸ்தை எனக்கு தான் தெரியும். நான் வெளிநாடு போகவில்லை என்று யார் சொன்னது? நான் அங்கே போன 2ஆம் நாளே எனக்கு விபத்து ஏற்பட்டு காலில் இந்த ஊனம் உண்டாயிற்று. அந்த நினைவில் பேச்சை ஒரு கணம் நிறுத்த சாரு குழப்பத்துடன் அவனை நம்பாத பார்வையுடன் பார்த்தாள். நம்பிக்கை இல்லையா? விபத்துக்கு அப்புறமாய் நான் பழைய நினைவுகளையும் இழந்து விட்டேன். அந்த நிலையில்தான் அப்பா என்னை இந்தியா அழைத்து வந்தார். வீட்டில் 4 சுவருக்குள் 6 மாதங்கள் வரை இருந்தேன். அப்புறமும் இந்த ஊனம் காரணமாய் நான் வெளி உலகையே வெறுத்து கிடந்தேன். என் அப்பா தான் எனக்கு ஒரு நண்பனாக இருந்து என்னை மறுபடியும் மனிதனாக மாற்றினார். நான் அப்புறமாக உன்னை தேடத் தொடங்கிய போது கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு மேலே ஆகியிருந்தது. அதுவும் ரகசியமாய். குரல் கரகரக்க அவன் சொல்ல, ரஞ்சன், அப்படியானால் என் சார்வின் வாழ்க்கையை பாழாக்கியது யார்? ஆனால் உங்கள் விசிட்டிங் கார்டு தான் அவள் பெட்டியில் தேடிய போது கிடைத்தது என்றவளின் குரலில் இப்போது ஆத்திரம் மறைந்து குழப்பம் கூடியிருந்தது. சின்னது, என் காடா? எப்படி? ஆ, உனக்கு ஒரு தங்கை இருப்பதாக சொன்னாய் அல்லவா? அது இப்பொழுதுதான் நினைவு வருகிறது. அவள் பெயர்தான் சாருமதி, இல்லையா? அவளை நான் பார்த்தது கூட இல்லையே லதா. கருப்பா சிவப்பா கட்டையா நெட்டையா எதுவும் தெரியாமல் அவள் வாழ்வை நான் எப்படி பாழாக்க முடியும்? இல்லை, நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் ரஞ்சன் என்றால் அழுத்தமாக. நோ வே லதா, நான் விரும்பி பார்த்தது உன்னைத்தான் லதா என்று மறுத்தான். அன்று பரீட்சை ஹாலுக்கு லிஃப்ட் கொடுத்தது அவளுக்கு தான், எனக்கில்லை. அதுவும் எனக்கு அவளது டைரியில் இருந்துதான் தெரிந்தது. நாங்கள் இரட்டையர்கள் என்றால் லதா என்கிற சாருலதா இறுகிய குரலில். ஓ என்று வியந்த சித்ரஞ்சனுக்கு இப்போது மறுபடியும் குழப்பமாகிவிட்டது. அப்படியென்றால் அன்று பசங்க துரத்திட்டு வந்தது யாரை என்று யோசிக்கையிலேயே அவனுக்கு விடை கிடைத்து விட்டது. அன்றைக்கு முன்பின் அறியாதவளாய் நடந்து கொண்டது நினைவிற்கு வந்தது. அன்றுதான் இருவருக்குமே முதல் சந்திப்பு என்று புரிந்தது. சாருமதி சாருலதா இருவருக்கும் இருந்த உருவ ஒற்றுமையால் நேர்ந்த குழப்பம் என்றாலும் அவன் மனதில் உண்டான அன்பிற்கு எதிரொலி தந்தவள் லதா தான். அவன் தன் மனதை வெளிப்படுத்தியதும் அவளிடம்தான். அதில் அவனுக்கு குழப்பம் இல்லை. ஆனால் சாருமதியின் வாழ்க்கை அவனால் பாழாயிற்றே என்பதுதான் குழப்பமாக இருந்தது. எழுந்து அறையின் குறுக்கே யோசனையுடன் நடந்தவன் அங்கே இருந்த பீரோவின் கண்ணாடியில் தெரிந்த தன் பிம்பத்தை பார்த்து அப்படியே ஒரு கணம் அசைவற்று நின்று விட்டான். இவ்வளவு சீரியஸான விஷயம் பேசுகையில் இவனுக்கு அழகு பார்க்க தோணுகிறதா என்று உள்ளூர எரிச்சலுற்ற சாருலதா, எனக்கு பதில் சொல்லுங்க ரஞ்சன் என்றால் பொறுமை இழந்தவளாய். இங்கே வா லதா என்று அழைத்து கண்ணாடியை காட்டினான். அவளும் பார்த்தாள். அருகருகே ஜோடியாய் பார்த்தவளுக்கு ஒரு கணம் பேச்சே எழவில்லை. அவனுக்கும் அதற்கு மேல் பேச்சு நின்று போயிற்று. இருவருமே கண்ணாடியில் மற்றவரை தான் பார்த்திருந்தனர். அத்தியாயம் 12. சாருவிடம் விளக்கம் கேட்க எண்ணி சித்ரஞ்சன் தனி அறைக்கு அழைத்து பேசினான். அவளோ அவனை குற்றம் சாட்டினாள். அதை அவன் மறுக்க ஆதாரம் கேட்டாள் சாரு. எப்படி அவளை நம்ப செய்வது என்ற யோசனையுடன் அறையின் குறுக்கே நடந்தவன் ஆளுயர கண்ணாடியில் தெரிந்த தன் பிம்பத்தை கண்டதும் அவளை அழைத்து காட்டினான். ஆனால் அவனருகே தன்னை சேர்ந்து பார்த்த சாரு வார்த்தை வராமல் தடுமாற சித்ரஞ்சனுக்கும் சுற்றுப்புறம் மறந்து இருவர் மட்டுமே கருத்தில் பதிய பேச்சற்று நின்றான். சுவர் கடிகாரம் ஓசை எழுப்ப தன்னிலை உணர்ந்த சாரு, இங்கே எதை காட்ட அழைத்தீர்கள் என்றால் கரகரத்த குரலை செருமி சரி செய்தபடி. அவனுக்கும் கூட குரல் தகராறு செய்ய, என்னை போல என் தம்பியும் இருப்பான் என்பதை இப்போது கண்ணாடி பார்த்ததும் தான் நினைவிற்கு வந்து லதா. நாங்கள் இரட்டையர்கள் அல்ல. என்னை விட 2 வயது சின்னவன்.
ஆனால் இரட்டையர்களாக தான் தெரிவோம். வீட்டில் அம்மாவை குழம்பி விடுவார்கள். குழப்புவதில் தம்பி ரொம்ப கை தேர்ந்தவன். ஒருவாறு தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு உணர்ச்சியற்ற குரலில் உரைத்தான். சாருவிற்கு நம்ப கடினமாக இருந்தது. அவள் அவனிடம் சொல்லியிருந்தது போல அவன் சகோதரன் பற்றி சொல்லியிருக்கவில்லை. தான் தப்பிக்க பொய் சொல்கிறானோ என்று உறுத்தலாக இருந்தது. அவனிடம் கேட்க தயங்கினாள். தேவையின்றி சந்தேகப்படுகிறோமோ என்றும் நினைத்தாள். இவ்வளவிற்கு கைக்கு எட்டும் தூரத்தில் வந்துவிட்ட வாழ்க்கையை விட்டுவிடவும் அவள் தயாரில்லை. அதே சமயம் உண்மை அறியாமலும் அவளால் நிம்மதியாக இருக்க முடியாது. அவளது மனதை ஊகித்தவனாய், புரிகிறது லதா, எனக்கு ஒரு தம்பி இருக்கிறான் என்று என்னால் எப்போதுமே பெருமையாக வெளியே சொல்லிக் கொள்ளும்படியாக அவன் நடந்து கொண்டதில்லை. அதிலும் என் பெயரே சொல்லி என்னை மாட்டிவிட்டு அவன் தப்பித்துக் கொள்வது அவனுக்கு வழக்கம். அதனாலேயே நான் அவனிடமிருந்து விலகி இருந்தேன். எனக்கு அப்பா அம்மாவை பெருமைப்படுத்த வேண்டும் என்ற ஆசை. அதை செயல்படுத்தவும் செய்தேன். அவனை விட்டு ஒரேடியாய் விலகும் முயற்சியில்தான் நான் பெங்களூர் வந்தேன். எல்லாமும் கூடி வந்து நான் அது சம்பந்தமாக வெளிநாடு சென்றேன். ஆனால் விதி சதி செய்துவிட்டது என்று ஒரு பெருமூச்சுடன் சித்ரஞ்சன் நிறுத்தினான். லதாவிற்கும் வருத்தமாக இருந்தது. ஆனால் அவள் இழப்பும் அன்றுபட்ட வலியும் அவமானமும் இல்லை என்று ஆகிவிடுமா? இன்னமும் அவனுக்கு தம்பி இருக்கிறான் என்று ஆதாரத்துடன் அவன் நிரூபித்து விடவில்லைதான். மேலும் அவன் பொய் சொல்வதாகவும் தெரியவில்லை. சித்ரஞ்சன் தொடர்ந்து, உனக்கு காட்ட இப்ப என்கிட்ட ஆதாரம் ஏதும் இல்லை லதா. காரணம், தம்பி இப்போது உயிருடன் இல்லை என்றதும் லதா அதிர்ச்சியுடன் பார்த்தாள். அப்போது எனக்கு விபத்து நேர்ந்து வீட்டோடு இருந்தேன். அவனுக்கு சாருமதி நியாயம் கேட்டு வராமல் ஒரேடியாக காணாமல் போனதும் அவளை பற்றி அறிந்து கொள்ள முயன்று அவளது இறப்பு பற்றி தெரிந்திருக்க வேண்டும். அந்த குற்ற உணர்ச்சி காரணமாக தான் அவன் அந்த முடிவை எடுத்திருக்கிறான் என்று இப்போது புரிகிறது என்ற சித்ரஞ்சன் வருத்தமான குரலில் தொடர்ந்து, "ஹும், அவன் 3 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நாள் கடிதம் எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்து கொண்டான். ம் இப்போதுதான் அவன் அதில் குறிப்பிட்ட உலகமறியாத பெண் யார் என்று விளங்குகிறது. அவன் கோழை அல்ல. தோல்வியை எப்போதுமே தாங்கிக் கொள்ள மாட்டான். உல்லாசமாக இருப்பான். என்னை வீட்டில் புகழ்வது அவனுக்கு பிடிக்காது. அதனாலேயே என்னையும் பிடிக்காமல் போய்விட்டது. இயல்பில் அவன் கெட்டவன் இல்லை. தாத்தா பாட்டி அவனுக்காக வைத்துவிட்டு போன அதிக பணம் காரணமாக அவன் அப்படி ஆகிவிட்டான்" என்றான் ஒரு பெருமூச்சுடன். ஒருவரின் இழப்பில் நிம்மதியோ மகிழ்ச்சியோ அடைவது தவறு என்று உணர்ந்திருந்த போதும் தங்கிக்கு செய்த அநியாயத்திற்கு பிரியரஞ்சன் தன்னை அழித்து நியாயம் செய்துவிட்டதாக சாருமதிக்கு தோன்றியது. பிரியரஞ்சன் பெயரில் பிரியத்தை வைத்துவிட்டதாலோ என்னவோ மனதில் பிரியமே இல்லாமல் இருந்தான். பெற்றவர்களுக்கு எந்த நேரம் அவன் எந்த பிரச்சனையோடு வருவான் என்ற கவலைதான் தினம் தினம். அதிலும் பாரில் குடித்துவிட்டு ரகளை செய்து அடிதடி என்று சேதம் செய்வது அவனது பொழுதுபோக்காகவே மாறிப்போயிற்று. அளவில்லா சொத்து தந்த தைரியம். அவன் பிறந்த பின் 2 வருடம் கழித்து மீண்டும் கருவுற்று அது கலைந்து போனதில் உடல்நிலை கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தால் அன்னை கருணாகரி. அதனால் அவனை தந்தை வழி பாட்டி மரகதம்தான் கவனித்துக் கொள்வதாக பொறுப்பேற்றுக் கொண்டார். சித்ரஞ்சன் அவரிடம் ஒட்டவே இல்லை. அதற்கு நேர்மாறாக சின்னவன் பாட்டி செல்லம் ஆனான். அவன் கேட்டது கிடைத்துவிடும். கண்டிப்பு என்பது பெயருக்கு கூட இல்லை. ஒரு அளவிற்கு மேல் அவன் பிடிவாதமும் கோபமும் கூடிக்கொண்டே போயிற்று. போதாக்குறைக்கு பாட்டி தாத்தாவின் தாராளமான பணம் வேறு. இப்படியே விட்டால் மகன் கெட்டுப்போவான் என்று எண்ணிய தந்தை பிரபஞ்சன் அவனை வெளியூரில் விடுதியில் சேர்த்து படிக்க அனுப்பினார். அங்கே அவனுக்கு பெற்றோர் அறியாமல் பணம் அனுப்பி வைத்தனர் தாத்தா பாட்டி. கெட்ட சவகாசமும் உண்டாகிவிட அவன் இன்னமும் கட்டுக்கடங்காமல் போனான். படிப்பில் மட்டும் அவன் சோடை போகவில்லை. காரணம், எதிலும் அவனுக்கு தோற்க பிடிக்காது. தோல்வி உண்டானால் அவன் மதம் கொண்ட யானையாய் மாறிவிடுவான். அல்லது அதில் சித்ரஞ்சனை மாட்டிவிட்டு அவன் தப்பித்துக் கொள்வான். சின்னவனின் கவனம் இளம் பெண்களிடம் தாவி இருந்தது. அவன் கோடீஸ்வரன் என்பதாலேயே பல பெண்கள் அவனை சுற்றதான் செய்தார்கள். அதற்கு நேர்மாறாக சித்ரஞ்சன் பெண்கள் என்றால் அரைக்காத தூரம் விலகி போனான். அப்படியும் ஓரிரண்டு பெண்கள் சித்ரஞ்சன் தன்னிடம் தவறாக நடக்க முயன்றதாக புகார் கொடுத்தார்கள். அந்த பெண்கள் தம்பியிடம் பணம் வாங்கி கொண்டு அப்படி சொன்னார்கள் என்று அப்புறமாய் விசாரிக்கையில் தெரிய வந்தது. சித்ரஞ்சன் பொறுத்து பொறுத்து பார்த்தான். அதன் பின் தன் நடை உடை பாவனைகளில் அதிக கவனம் செலுத்தி தனக்கென ஒரு அடையாளத்தை வகுத்து கொண்டு தொழிலே கதியாக ஒதுங்கிவிட்டான்.
அதனால் பிரியரஞ்சன் சகோதரனை மாட்டி விடுவது குறைந்து போயிற்று. மாதம் 10 நாட்கள் பிரியரஞ்சன் ஊரில் இருக்க மாட்டான். அந்த சமயங்களில் அவன் கேட்கும் பணத்தை வங்கியில் போட்டுவிட்டு நிம்மதியாக இருப்பார் தந்தை பிரபஞ்சன். அப்படிதான் சித்ரஞ்சன் வெளிநாடு கிளம்பிய நேரத்தில் சின்னவன் ஊர் சுற்ற தென் மாவட்டங்களுக்கு கிளம்பியிருந்தான். அதே சமயத்தில்தான் சாருலதாவின் தங்கை சாருமதியும் கல்லூரி மாணவிகளுடன் சுற்றுலாவிற்கு கிளம்பியிருந்தான். கட்டிடக்கலை படிக்கும் மாணவிகள் என்பதால் மாமல்லபுரம், தஞ்சை, மதுரை போன்ற சிற்பக்கலைக்கும் கட்டிடக்கலைக்கும் பெயர் பெற்ற இடங்களுக்கு சென்றிருந்தனர். தஞ்சையில்தான் சாருமதி பிரியரஞ்சனை பார்த்தாள். கொஞ்சம் ஸ்டைலாக இருந்தான். அவள் முன்பு சந்தித்தது சித்ரஞ்சனை. முன்பு பார்த்ததை விட இன்று அவளுக்கு அழகாய் தெரிந்தான். அன்று முதல் பார்வையில் பிடித்திருந்தாலும் அவன் பிடிகொடாது பேசிவிட்டு போனதினாலும் அன்றைய தேர்வு பரபரப்பினாலும் அதற்கு பிறகான இந்த சுற்றுலா பேச்சுகளுமாக அவளை சுத்தமாக மறந்தே விட்டிருந்தான். இப்போது அவனது தோற்றத்திலும் அடிக்கடி அவர்கள் புறமாய் ஓடிய பார்வையிலுமாக திடம் பெற்றவளாய் தோழிகளிடம் கூட சொல்லாமல் அவன் புறமாய் சென்றாள். அவன் தனியாக தான் அமர்ந்திருந்தான். ஹலோ சார் என்றாள் சாருமதி, ஏற்கனவே அறிமுகமானவன் என்ற தைரியத்தில். ஹூ மீ என்றான் கீழ்கண்ணால் அவளை அளந்தவாறு. யா என ஞாபகம் இல்லையா சார் என்றாள் புன்னகையோடு. அது அவனை வசீகரித்திட சுவாரஸ்யம் உண்டாகி, நாம மீட் பண்ணியிருக்கோமா? இஸ் இட்? ஐ குடன்ட் ரிமெம்பர் யூ பேபி என்றான். ஓ மை காட், பெங்களூர்ல எனக்கு எக்ஸாம் ஹாலுக்கு போக லிஃப்ட் கொடுத்தீங்களே சார், மறந்துட்டீங்களா என்றாள். ஓ, பெங்களூர் என்றவன் சுதாரித்தான். ஓஹோ, அண்ணாத்த ஊருக்குள்ள தான் சாமியார் போல. வெளியூர்ல கட்டுப்பாடெல்லாம் இல்லையோ? லட்டு போல ஃபிகரை பிக்கப் பண்ணியிருக்கானே. ஆனா இன்னும் பிள்ளையார் சொல்லி கூட போடல போல இருக்கே. நாம காவியமே பாடிடுவோம். வழியில வர்றத விடலாமா? என்ன, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். நாம மாட்டிக்கவே கூடாது. மவனே, சாமியார் வேஷமா போடுற? உனக்கு வைக்கிறண்டா ஆப்பு. மனதுக்குள் அவசரமாக கணக்கு போட்டு திட்டம் தீட்டினான். அது ஏதும் தெரியாமல் அவன் வலையில் விழுந்தாள் அந்த சின்ன பெண். அத்தியாயம் 13. பிரியரஞ்சன் யோசித்தபடியே அவளிடம் பேசினான். பெங்களூரில் லிஃப்ட் கொடுத்தேன் தான், அதற்கு என்ன என்றதும் சாருமதிக்கு முகம் கன்றி விட்டது. அதற்கு ஒன்றுமில்லை சார், நாங்கள் கல்லூரி சுற்றுலாவிற்கு வந்தோம். நாளை மதுரைக்கு போறோம். இங்கே உங்களை பார்த்ததும் சும்மா பேசலாமே என்று வந்தேன் சார், அவ்வளோதான். ஓகே பாய் சார் என்று விலகி சென்றவளை, நில்லு பேபி, நீ சின்ன பொண்ணு. இப்படிலாம் தனியா இருக்கிற ஆண்கள் கிட்ட பேசக்கூடாது பேபி. யாராவது பார்த்தா உன் எதிர்காலம் தான் கேள்விக்குறியாகிவிடும். உன் நல்லதற்கு தான் சொல்கிறேன், பார்த்து போ என்றான். பளிச்சென்று முகம் அலற, ஓ, நீங்கள் சொல்வது சரிதான் சார். ஆனால் நான் அப்படியெல்லாம் எளிதில் யாரிடமும் பேச மாட்டேன் சார். நீங்கள் அறிமுகமானவர் என்றுதான் நான் பேச வந்தேன். ஓகே பாய் சார், அங்கே என்னை தேடுவார்கள், நான் போகிறேன். சாருமதி கிளம்ப, பாய் கீதா பேபி என்றவனிடம், ஐயோ, என் பேர் கீதா இல்ல சார், சாருமதி என்றுவிட்டு வேகமாய் சென்று விட்டாள். விஷம புன்னகையோடு அவள் போவதை பார்த்திருந்தான் பிரியரஞ்சன். சாருமதி தானாக பேச வந்திருந்தால் அவனுக்கு பெருமையாக இருந்திருக்கும். ஏன், திருமணம் செய்யும் எண்ணமே இல்லாது இருந்தவன் அவளை பார்த்த கணத்தில் மெய்மறந்து இப்படி ஒருத்தி அவனுக்காகவே கிடைத்தால் வாழ்நாள் எல்லாம் சொர்க்கம்தான் என்று எண்ணினான். மனித மனம் நொடியில் கற்பனையில் சஞ்சரிக்கும் வல்லமை படைத்ததல்லவா? பெண்களை பொழுதுபோக்காய் எண்ணியவனுக்கே கூட அவளை கண்டதும் துணையாய் ஏற்றுக்கொள்ளும் ஆசை வந்தது விசித்திரம்தானே. ஆனால் வந்தவளோ அண்ணனுக்கு ஏற்கனவே அறிமுகமானவள் என்று அறிந்ததும் அவனுக்கு பெருத்த ஏமாற்றம். அதனாலேயே அவனுக்கு சாருவிடம் வெறுப்பு உண்டாயிற்று. இப்போதும் அவள் அண்ணனின் நினைவில்தானே அவனிடம் பேச வந்திருக்கிறாள் என்று உள்ளூர கடுப்புதான். உண்மையில் அந்த உருவ ஒற்றுமை அவனுக்கு எத்தனையோ தருணத்தில் அனுகூலமாக இருந்த போதும் பல சமயங்களில் பாதகமாகத்தான் இருந்திருக்கிறது. அதனாலேயே அதையும் வெறுத்தான். இப்போதும் கூட அவனுக்கு சித்ரஞ்சன் மீதுதான் ஆத்திரம். ஏதோ அவனுக்கு கிடைக்க இருந்தவளை சித்ரஞ்சன் பறித்து விட்டதாக எண்ணம். அவனை பழிவாங்க சாருமதி பகடையானாள். பிரியரஞ்சனுக்கு சிறுவயது முதலே எதிலும் அவனே முதலாக இருக்க வேண்டும். இரண்டாவதாய் பிறந்ததையே அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம், சித்ரஞ்சன் வீட்டின் முதல் வாரிசு என்று நிறைய சலுகைகள் கிடைக்கப் பெற்றான். அவன் உபயோகித்தது இவனுக்கு வந்ததை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை.
ஆனால் பாட்டியிடம் அவனுக்கு தான் எதிலும் முதலிடம் கிடைத்தது. அதனாலேயே அவனுக்கு பெற்றவளை விட பாட்டி தான் பிடிக்கும். குழந்தை பருவத்தில் ஏற்படும் காழ்ப்புணர்ச்சியை எண்ணெய் வார்த்து வளர்த்துவிட வீட்டில் இருக்கும் ஒரு சில பெரியவர்களால் தான் தங்கள் எதிர்காலத்தை பாழாக்கி உறவுகளிலும் விரிசல்களும் உண்டாகிறது. சாருமதி சென்ற ஊர்களுக்கு பிரியரஞ்சன் பின்தொடர்ந்தான். அவன் இதுபோல எல்லாம் போய் பழக்கம் இல்லை. பொதுவாக அவனது பணத்திற்காக வரும் பெண்களே அதிகம். அதிலும் இந்த சாரு ரொம்பவே வித்தியாசமாய் அவனை கவர்ந்தான். அழகான பல பெண்களிடம் ஒரு கர்வம், ஆணவத்தை பார்த்தே பழகியிருந்தவனுக்கு அவள் புதிதாய் தெரிந்தாள். சாருவோ அவன் பின்தொடர்வதை அறியவே இல்லை. பெங்களூருக்கு திரும்பிய பிறகு சாருவை அவளது கல்லூரி விடும் சமயத்தில் எதேச்சையாக போவது போல சந்தித்தபோது அவள் அடைந்த சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. பின்னர் ஒரேடியாக அளப்போவதை அந்த பேதை அறியவில்லை. அத்தியாயம் 14. அடுத்து பார்த்தது ஒரு ஓவிய கண்காட்சியில். அநேகமாய் அவள் போகும் இடங்களில் தன்னை காட்டிக்கொண்டான். சில சமயம் அவளை கண்டும் காணாதவனாய் நடந்து கொண்டான். அவனை பார்த்தாலே அவள் முகம் பளிச்சென்று மலர்ந்த விதம் அவனுக்கு அடுத்த கட்டம் செல்ல உதவியது. 4 நாட்கள் அவள் கண்ணிலேயே படவில்லை. ஆனால் அவள் இவன் கண்காணிப்பில்தான் இருந்தாள். அடுத்த நாள் கல்லூரியின் முன்னால் இருந்த காஃபி ஷாப்பில் அவள் வரும் நேரம் காத்திருந்தான் பிரியரஞ்சன். சாரு அவனை அங்கே பார்த்ததும் ஓடோடி வந்தான். ஐயோ, நீங்க தானா சார் என்றால் கண்ணும் முகமும் பளபளக்க. ஏன் பேபி, என்னை எதற்காகவாது தேடினாயா என்றவன், முதலில் நீ உட்கார் பேபி என்று அவளை அமர சொல்லவும் அவன் எதிரே அமர்ந்தான். அது இல்லை சார், உங்க பேரை கூட கேட்காம விட்டுட்டேன். அதான் அடுத்த முறை உங்களை பார்ப்பேனா மாட்டேனா என்று நினைத்தேன். பார்த்தா ஞாபகமாக பெயரை கேட்கணும்னு நினைச்சிட்டே வந்தேனா, நீங்களே இங்கேயே இருக்கிறீர்கள். அதுதான் ஆச்சரியமாகிவிட்டது சார். ம் நான் கூட ஒரு நிமிஷம் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டேன் பேபி என்றான் முகத்தை சோகமாய் வைத்தபடி. என்ன என்ன சார் என்றான் குழப்பத்துடன். நாம தான் இந்த பொண்ணே நினைச்சிட்டு இருக்கோம்னு நினைச்சா நம்மள இந்த பொண்ணும் நினைச்சிருக்காளேன்னு ஒரு செகண்ட் சந்தோஷப்பட்டேன். ஹம், நீ ஆனா இல்லைன்னு சொல்லி என்னை ஏமாத்திட்ட பேபி என்று ஏற்ற இரக்கத்துடன் சொல்ல சாருவிற்கு மனம் படபடத்தது. முகம் லேசாய் சிவக்க, நிஜமாவா சார் என்றால் தடுமாற்றத்துடன். பின்ன நான் என்ன பொய்யா சொல்றேன்? உன்னை பார்க்க தானே சென்னையில இருந்து ஓடி வந்திருக்கேன். அதுவும் எதுக்காக இந்த ஷாப்பிற்கு வந்தேன் என்று நினைக்கிறாய்? உனக்காக தான் பேபி. அவன் வீசிய கணை சரியான இலக்கில் தாக்கிற்று. சாருமதிக்கு பேச்சு தடைபட்டது. இதயம் வேகமாய் அடித்துக்கொள்ள கனவா நனவா என இனிய குழப்பம். ஆண்களிடம் அதிகம் பேசி அறிந்திராதவளுக்கு அவன் சொல்வது மெய்யா பொய்யா என்று அறியும் வல்லமை இல்லை. அவன் முதலில் சொன்னதை ஜீரணிக்க முயன்று கொண்டிருக்க அடுத்த கணையாக, நிஜம் பேபி, என்னால் உன்னை மறக்க முடியவில்லை. அதனால்தான் போட்டது போட்டபடி ஓடி வந்தேன். உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டும். பட் அதை இங்கே சொல்ல இஷ்டமில்லை. அதனால் நாளை கல்லூரி முடிந்ததும் வேறு ஒரு இடத்தில் சந்திக்கலாமா? உனக்கு விருப்பமில்லை என்றால் சொல்லிவிடு பேபி. நான் இனி உன் திசை பக்கம் கூட வரமாட்டேன். பிரியரஞ்சன் சொல்ல கடைசி வரியில் சாருமதி சரணடைந்தாள். மறுநாள் காரில் வந்து அவளை ஒரு பெரிய நட்சத்திர உணவு விடுதிக்கு அழைத்து போனான். அவளுக்கு அதுதான் முதல் முறை. பிரமிப்புடன் சிறுமி போல சுற்றி பார்த்தாள். அந்த அறை இருட்டில் ஓரமாய் இருந்த அந்த மேசை அழகாய் அலங்கரிக்கப்பட்டு இருந்தது. சாருமதிக்கு ஏதோ கனவுலோகத்திற்குள் நுழைவது போல இருந்தது. அவளை இளவரசியாக உணர வைத்தான் பிரியரஞ்சன். ரோஜாப்பூ ஒன்றை தந்து ஆங்கிலேய பாணியில் அவளை காதலிப்பதாக சொன்னான். அவளுக்கு மனம் எங்கும் பரவசமாக இருந்தது. அவன் பணத்தை தாராளமாய் செலவழிப்பதை பார்த்து தனக்கு ஒளிமயமான வாழ்க்கை அமையப் போவதாக கனவு காணத் தொடங்கினான். சாருமதிக்கு படிப்பில் கவனம் குறைந்தது. பிரியரஞ்சன் அவனையே நினைக்க வைத்தான். அடிக்கடி காரில் அழைத்து கொண்டு சுற்றினான். தொட்டு பேச மட்டும் அவள் அனுமதிக்கவில்லை. அதனால் அவனது நோக்கம் எளிதாக நிறைவேறவில்லை. மனதார காதலிப்பவனுக்கு காதலியுடன் இப்படி சுற்றுவது சுகமாக இருக்கும். அவனோ ஒரு நோக்கத்துடன் அல்லவா சுற்றுகிறான். தவிர அவனுக்கு தொடர்ந்து ஒரே இடத்தில் இருந்து பழக்கம் இல்லை. இங்கேதான் 2 மாதம் தங்கிவிட்டான். அதனால் நாடகத்தை சீக்கிரமாய் முடிவிற்கு கொண்டு வர எண்ணி அவன் ஒரு திட்டம் போட்டான். அன்று தனக்கு பிறந்த நாள் என்று பொய் சொல்லி அவளை கல்லூரிக்கு மட்டம் போட வைத்தான் பிரியரஞ்சன். அன்று முழுவதும் தன்னோடு அவள் இருக்க வேண்டும் என்று கேட்டிருந்தான். அவளும் சம்மதித்து அவனோடு சென்றாள்.
பெங்களூரில் எப்போது மழை பெய்யும், எப்போது வெயிலடிக்கும் என்று கணிக்க முடியாது. வேலை பார்ப்பதே சில சமயம் அரிதான விஷயமும் கூட. அன்று காலையில் நல்ல வெயில்தான் அடித்துக் கொண்டிருந்தது. ஆனால் பிற்பகலில் மழை வெளுத்து வாங்கத் தொடங்கியது. பூங்கா ஒன்றில் அமர்ந்திருந்த இருவரும் தொப்பலாய் நனையத் தொடங்கினர். தன் வாழ்க்கை அன்று திசை தப்பிய படகாய் மாறிப்போகும் என்று சாருமதி உணரவில்லை. அத்தியாயம் 15. மாலை வரை வெளியே சுற்றிவிட்டு இருட்டும் சமயத்தில் ஹோட்டலுக்கு அழைத்து போய் தனி அறையில் கேக் வெட்டி கொண்டாடி அப்புறமாய் உடையில் குளிர்பானத்தை கொட்டிவிட்டு இப்படிதான் பிரியரஞ்சன் திட்டம் போட்டு வைத்திருந்தான். ஆனால் அதற்கு அவசியம் இல்லாமல் மழை பெய்து அவனது சதிக்கு வழிவகுத்திட அவளை அழைத்து கொண்டு தங்கியிருந்த நட்சத்திர விடுதிக்கு சென்றான். அப்போதும் கூட சாருமதி இணங்கக்கூடும் என்று பிரியரஞ்சனுக்கு நம்பிக்கை இல்லை. அதனால் அந்த வேலை செய்தான். அந்த வேலையால் நேரப்போகும் அபாயத்தை அவன் அப்போது அறியவில்லை. ஈரம் போக தலையை துவட்டி கொண்டிருந்தாள் சாருமதி. அவன் கீழே உள்ள காம்ப்ளெக்ஸில் அவளுக்காக ஒரு புது உடையை வாங்கி வந்தான். உள்ளறையில் அவள் உடை மாற்றும் போது ஆர்டர் செய்திருந்த டீயும் சிற்றுண்டியும் வந்தது. டீயில் மயக்க மாத்திரை கலந்து வைத்தான். அவள் வந்ததும் சாப்பிட கொடுத்தவன், கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாடுகிற வழக்கமெல்லாம் எனக்கு இல்லை பேபி. பட் இது எனக்கு மறக்க முடியாத பிறந்தநாள். உன் கூட இன்னைக்கு பூரா இருக்கணும்னு நினைச்சேன். மழை கெடுத்துருச்சு. நீ இதை குடிச்சதும் வீட்டுக்கு கிளம்பு பேபி என்றதும் சாருவிற்கு மனம் உருகி போயிடுச்சு. இல்ல, நான் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறமா கிளம்புறேன். ஹாஸ்டலுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் என்று அவள் தொலைபேசியில் தகவல் சொல்லிவிட்டு டீயை அருந்தலானாள். தேங்க்யூ பேபி என்றவன் டிவியில் அவளுக்கு பிடித்த சினிமாவை போட அதை பார்க்கையிலேயே சாருவிற்கு தலை சுற்றல் ஆயிற்று. ரஞ்சன், எனக்கு ஒரு மாதிரி மயக்கமா வருது. குளறலாய் சொல்ல, அடடா, என்ன ஆயிற்று பேபி, படுத்துக்கொள்கிறாயா என்று கைத்தாங்களாய் அவளை அழைத்து போனான் பிரியரஞ்சன். சாருமதி கண் விழித்த போது ரஞ்சன் கவலையுடன் அமர்ந்திருந்தான். எனக்கு என்னாச்சு ரஞ்சன்? ஏன் நீங்க ஒரு மாதிரியா இருக்கிறீங்க? சாரி ரஞ்சன், உங்க பிறந்தநாள் மூட கெடுத்துட்டேன் என்று வருந்தினான். சாரி பேபி, நான் கண்ட்ரோல் மிஸ் பண்ணிட்டேன். ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. பட் நீதான் என் ஒய்ஃப், அதுல மாற்றமே இல்லை பேபி. சாருமதிக்கு விஷயத்தை கிரகிக்க அவகாசம் கொடுத்து தொடர்ந்தான். ப்ளீஸ் பேபி, அப்படி பார்க்காத. வெரி சாரி டார்லிங். தப்புதான். பட் ஐ லவ் யூ so மச் பேபி என்றவன் தன் கழுத்தில் கிடந்த சங்கிலியை கழற்றி அவள் கழுத்தில் மாட்டினான். அவளுடன் சேர்ந்து புகைப்படம் எடுத்தான். சாருமதியை சற்று நேரம் அழுதவள் அவனது இந்த செய்கையால் ஒருவாறு நம்பிக்கை பெற்றான். அன்றைக்கு பிறகு பிரியரஞ்சன் அங்கே செல்வதை குறைத்து கொண்டான். அவள் போன் செய்தால் பிஸி என்றான். சாருமதியை பிரிந்து வந்த பிறகு வீட்டோடு இருந்தான். காரணம், அப்போது சித்ரஞ்சன் சுயநினைவின்றி 4 சுவற்றுக்குள் இருந்தான். அவனை பழிவாங்க என்று ஒரு உலகமறியாத சின்ன பெண்ணின் வாழ்வை கெடுத்துவிட்டோமே என்று உள்ளம் சுட்டது. அப்போதுதான் அன்று வரை அவன் வாழ்ந்த வாழ்க்கை பற்றி சிந்திக்க முடிந்தது. அவனது தவறுகள் எல்லாம் புரிந்தது. 3 மாதங்கள் கழித்த பின் அவன் சாருமதியை தேடி சென்றான். ஆனால் அவளை பற்றி ஒரு தகவலும் அறிய முடியவில்லை. உடன் பிறந்த ஒரு சகோதரிதான் அவளது ஒரே சொந்தம். முக்கியமாக அவளுக்கு வீடு என்று ஒன்றும் இல்லை. விடுதியில் அவளது அக்காவுடன் தான் தங்கி படித்து கொண்டு இருந்தான் என்ற விவரம் அவனை மேலும் களங்கடித்தது. அதன் பிறகு அவன் துப்பறியும் ஒரு நிறுவனத்தை அணுகினான். அவர்கள் மூலமாக சாருமதியை பற்றி கிடைத்த தகவல் அவனை சித்திரவதை செய்தது. ஆகவே, எனக்கு வாழ பிடிக்கவில்லை. நான் ஒரு உலகம் அறியாத பெண்ணின் வாழ்வை குலைத்து அவள் மரணத்திற்கும் காரணமாகி போனேன். அதனால் எனக்கு வாழ தகுதியே இல்லை. அண்ணனுக்கு சுயநினைவு திரும்பியதும் நான் மன்னிப்பு கேட்டதாக சொல்லுங்கள். என் தவறுகளை நீங்களும் முடிந்தால் மன்னித்து விடுங்கள் என்று எழுதி வைத்துவிட்டு விஸ்கியில் விஷம் கலந்து குடித்து தற்கொலை செய்து கொண்டான். வாய்மைதானே வெல்லும். அத்தியாயம் 16. பிரியரஞ்சன் வருவது குறைந்ததால் சாருமதி உள்ளூர உடைந்து போய் இருந்தான். அதை பகிரவும் ஆள் இல்லாது தவித்து கொண்டு இருந்தான். 3ஆம் மாதம் சாருமதிக்கு உடலில் மாற்றங்கள் உண்டாக சாருலதா வற்புறுத்தி மருத்துவரிடம் அழைத்து போனாள். மருத்துவர் அவளை பரிசோதித்துவிட்டு விஷயத்தை சொல்லவும் அதிர்ச்சியில் மயங்கி சரிந்தான். மயக்கம் தெளிந்த போதோ சாருமதி சுயநினைவை இழந்து பிரம்மை பிடித்தாற் போல இருந்தாள். மருத்துவர்கள் அவளுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று கூற சாருலதா செய்வது அறியாது திகைத்தாள். திருமணமின்றி பிள்ளை உண்டானதற்காக கவலைப்படுவதா, பைத்தியமானதற்காக கவலைப்படுவதா?
ஆனால் அழுவதற்கும் கூட அவளுக்கு அவகாசம் இல்லையே. ஏற்கனவே சித்ரஞ்சன் சென்ற பிறகு முதல் 2 தினங்கள்தான் அவளிடம் பேசினான். வெளிநாடு சென்ற பின் அவளை அழைத்து பேசுவதாக தெரிவித்ததோடு சரி. மற்றபடி அவன் பேசவில்லை. இவள் தொடர்பு கொண்டாலும் உபயோகத்தில் இல்லை என்ற தகவல்தான் வந்தது. அதனால் வருத்தமும் ஏமாற்றமும் அடைந்திருந்தான். தன்னிலேயே இருந்த காரணமாக தங்கியை ஊன்றி கவனிக்காது விட்டுவிட்டான். அதற்காக தான் இந்த சோதனை போலும். ஒரு பெருமூச்சுடன் அடுத்து செய்ய வேண்டியதை நினைத்து பார்த்தவளுக்கு விரைந்து செய்ய வேண்டிய வேலைகளில் முக்கியமாக முதலாவதாய் இருந்த பிரச்சனை குழந்தைதான். இந்த குழந்தையை எப்படி வளர விடுவது? தங்கையிடம் அவன் யார் எவரென்று கூட அறிய முடியாத சூழலில் குழந்தை வளர்ந்தால் சமுதாயம் கேலி செய்யும், குற்றவாளியாய் பார்க்கும். குற்றம் செய்தவனை விட்டுவிட்டு பாதிக்கப்பட்டவருக்கு தண்டனை வழங்கும் விசித்திர சமூகத்தில் அல்லவா வாழ்கிறோம். வெகுவாக யோசித்து கடைசியில் குழந்தையை கலைத்துவிட முடிவு செய்தாள் சாருலதா. ஆனால் சாருமதியின் உடல்நிலை மிகவும் பலவீனமாக இருப்பதால் குழந்தை வளர்வதே சிரமம். இப்போது அதை கலைக்கப் போனால் அவளது உயிருக்கு ஆபத்தாகிவிடக் கூடும் என்று மருத்துவர்கள் கூறிவிட மேற்கொண்டு செய்வது அறியாது சாருலதா தவித்துக் கொண்டிருக்கையில் அவர்கள் தங்கியிருந்த விடுதியின் காப்பாளர் சந்திரிகா சாருமதியை நலம் விசாரிக்க வந்தார். அவரிடம் சாருலதா நிலைமையை எடுத்து சொன்னாள். இருவரையும் நன்கு அறிந்தவர் என்பதால் உதவி செய்ய முன் வந்தார். தனக்கு தெரிந்த ஆசிரமத்தின் விலாசம் தந்து குழந்தை பெற்று மேலும் 2 மாதங்கள் வரை தங்கிக் கொள்ள ஏற்பாடு செய்து தந்தார். சாருலதாவிற்கு கலக்கம் நீங்கிற்று. அவளது படிப்பும் முடியும் தருவாயில் இருந்தது. அதற்கும் பாதகமின்றி அந்த ஆசிரமத்தின் உரிமையாளர் அவளுக்கு அங்கே ஒரு வேலையை போட்டுக் கொடுத்தார். சாருமதியின் உடைமைகளை ஆராய்ந்தபோது அதில் கிடைத்த விசிட்டிங் கார்டு மற்றும் புகைப்படங்களை கண்டு அதிர்ந்து போனாள். ஆக அவளை ஏமாற்றிய கையோடு அவளது தங்கையை சீரழிக்கத்தான் வெளிநாடு போவதாக நாடகம் ஆடினான் போலும் என்று எண்ணி கொதித்து போனாள். குழந்தை பிறந்ததும் அவனை கண்டுபிடித்து சாருமதியை அவனோடு சேர்த்துவிட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டாள். பிரசவம் என்பது சாதாரண பெண்களுக்கே பெரும் சவாலான விஷயம் எனும்போது மனநலம் சரியில்லாத பெண்ணின் நிலைமை. சாருமதிக்கு உடல் பலவீனமாக இருந்தது. அதனால் பிரசவத்தில் சிக்கல் உண்டானதில் சின்ன உயிரை மட்டும்தான் காப்பாற்ற முடிந்தது. தங்கையின் இழப்பை சாருலதாவால் தாங்க முடியவில்லை. அப்போதும் குழந்தையை கையில் வாங்கியவளுக்கு உடல் சிலிர்த்தது. திருமணமாகாமல் குடும்பம் நடத்தாமல் கையில் குழந்தை, வெளியுலகில் எப்படி வாழ்வது? சாருலதா அப்போது அந்த முடிவை எடுத்தான். தான் சாருமதியாக மாறினாள். அதற்கு அவள் முதலில் அந்த ஊருக்குள் இருக்கக்கூடாது. இருப்பவர்களுக்கு எல்லாம் பதில் சொல்லி மாளாது. ஆனால் கைக்குழந்தையுடன் அவள் எங்கே போவாள்? அப்போதும் ஆசிரமத்தின் தலைவிதான் உதவினார். பெங்களூருக்கு அருகே இருந்த கிராமத்தில் தனலட்சுமி என்று ஒரு மூதாட்டிக்கு உதவி செய்ய ஆள் தேவை. நல்ல செல்வ செழிப்புடன் வாழ்ந்தவர். பிள்ளைகள் எல்லாம் தூரதேசம் போய்விட சொந்த மண்ணில் கடைசி காலத்தை கழிக்க விரும்பினார். அங்கே போனால் அந்த அம்மாள் வழி நடத்துவார் என்று அனுப்பி வைத்தார். அவருக்கு துணை இருக்க போனது என்னவோ சாருலதாதான். ஆனால் உதவியது அந்த அம்மாதான். 2 வருடங்கள் போனதே தெரியவில்லை. ஒரு நாள் நித்திரையில் அவரது உயிர் பிரிந்து விட்டது. அவரது இறுதி சடங்கில் கலந்து கொள்ள வந்த தாமோதரன் சாருலதாவை பற்றி அம்மாள் முன்னரே சொல்லியிருப்பதாக கூறி தன்னோடு சென்னைக்கு அழைத்து வந்தார். சாருலதாவை அணைத்து ஆறுதல் படுத்த துடித்த கைகளை அடக்கிக் கொண்டு, சாருமதியை மோசம் செய்தது நான் இல்லை என்பதை நீ இப்போதேனும் நம்புகிறாயா லதா என்று சித்ரஞ்சன் வினவினான். விழிநீரை சுண்டிவிட்டவாறு, நம்புறேன் ரஞ்சன். நான் தான் பதற்றத்தில் அந்த படத்தில் இருந்தது நீங்கள் என்று எண்ணிவிட்டேன். மன்னிச்சிடுங்க. மன்னிக்க வேண்டியவள் நீதான் லதா. நானும் கூட உன்னை தவறாக எண்ணிவிட்டேன். ஆனாலும் மனதால் அதை ஒப்பதான் முடியவில்லை. குழந்தையை பார்த்தபோது நான் ரொம்பவே ஆடி போய்விட்டேன். உன்னை அப்படியே நகல் எடுத்தாற் போல இருக்கிறதால் அவள் உனக்கு பிறந்தவள் என்றே எண்ணிவிட்டேன் என்று வருத்தத்துடன் சொல்லிவிட்டு ஒரு பெருமூச்சுடன் நிறுத்தினான். அதுதான் இப்போ உண்மை தெரிந்துவிட்டதே ரஞ்சன். 2 பேருமே தான் தவறாக எண்ணிவிட்டோம். சரி, இந்த பேச்சு போதும். இது பற்றி இனி எப்போதுமே பேசக்கூடாது. சரிதானா? அவனும் ஆமோதிப்பாக தலையசைத்து யோசனையுடன் அவளை நேராய் நோக்கினான் சித்ரஞ்சன். அவள் புரியாமல் கேள்வியாய் அவனை பார்த்தாள். இன்னும் அவனுக்கு என்ன குழப்பம் என்று எண்ணினாள். சில கணங்கள் மௌனத்தில் கழிய மீண்டும் சித்ரஞ்சன் பேசியபோது எந்தவித உணர்வுமின்றி மரத்த குரலில் பேசினான். இப்போது நான் கேட்பது உனக்கு பிடிக்காவிட்டால் சொல்லிவிடு. தயக்கம் வேண்டாம். நான் தவறாக எடுத்துக்கொள்ள மாட்டேன்.
நீ நன்றாக யோசித்தே பதில் சொல். மஞ்சரின் அம்மாவாக நீ இருப்பது போல நான் அவளுக்கு அப்பாவாக இருக்க ஆசைப்படுகிறேன். இந்த ஊனமுற்றவனை நீ உன் வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்வாயா? இறுதியில் என்ன முயன்றும் குரலில் தடுமாற்றத்தை தவிர்க்க இயலவில்லை. அவன் கேட்ட முதல் கேள்வியிலேயே சாருலதாவின் மனம் உருகி போயிற்று என்றால், அடுத்த கேள்வியில் துடித்து போனவளாய் அவசரமாக அவனது வாயை பொத்தியவள். ஐயோ ரஞ்சன், ஏன் இப்படிலாம் பேசி என்னையும் வருத்தி உங்களையும் வருத்திக் கொள்கிறீர்கள்? நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் என் மனதில் என்றுமே உங்களை தவிர வேறு எவருக்குமே இடமில்லை. இனியும் உங்களை பிரிந்து என்னால் வாழ முடியாது ரஞ்சன். கண்ணீர் பெருக அவனை அணைத்துக் கொள்ள சித்ரஞ்சனும் தன் ஒற்றை கரத்தால் அவளை சுற்றி வளைத்து தன்னோடு இறுக்கிக் கொண்டான். இனி இந்த சாருலதா சித்ரஞ்சனுக்கு சொந்தம். மஞ்சரி அவர்கள் இருவருக்கும் சொந்தம். சுபம். இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது எழுத்தாளர் ஆயிஷா கலீல் அவர்களின் யாருக்கு யார் சொந்தம். என்னங்க, கதையோட விடை கிடைச்சிச்சா? ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த நாவல் பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காம எங்களுக்கு தெரிவிங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கங்க. அப்பதான் நாங்கள் போட்ட அடுத்தடுத்த கதைகள் உங்களை வந்து சேரும். மீண்டும் அடுத்த கதையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு தோழி சுபிதா கண்ணன். நன்றி, வணக்கம்.